الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد இன்றைய நிகழ்வின் கதாநாயகன் மதிப்புக்குரிய உஸ்தாத் மன்சூர் அவர்களே, இன்றைய நிகழ்வுக்கு நூலாய்வு செய்வதற்காக வந்திருக்கின்ற எனது மதிப்புக்குரிய சகோதரர் ஷேக் நவாஸ் சனூர்தீன் அவர்களே, மற்றும் இன்றைய நிகழ்விலே கலந்து கொள்கின்ற மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நிகழ்நிலையில் கலந்து கொள்கின்ற சகோதரர்களே, சகோதரிகளே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையிலே எனக்கு முன் பேசிய நவாஸ் சனூர்தீன் ஷேக் அவர்கள் உஸ்தாத் மன்சூருடைய குரானிய சிந்தனை என்ற அந்த புக்கை உங்களுக்கு அறிமுகம் செய்தார்கள். எனக்கு கொடுக்கப்பட்ட பணி என்னவென்றால், அல் குர்ஆனை கற்றல் என்ற நூலுக்கான ஆய்வுரை ஒன்றை செலுத்துமாறு. நான் முதல்ல ஒரு கேள்வி ஒன்று கேட்டால், தஃப்சீர் எழுதுவது லேசா, அல் குர்ஆனை கற்றல் என்று குர்ஆனுக்கு வழிகாட்டல் எழுதுவது லேசா என்ற ஒரு கேள்வி கேட்டேன்டா, எதையும் லேஸ் அல்லது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குற இடத்துல எதையும் கொஞ்சம் சிரமமானது. நான் நினைக்கிறேன் உஸ்தாத் மன்சூரே இந்த புக்கில் சொல்லக்கூடிய விஷயம்தான், தஃப்சீரை கம்பேர் பண்ணுற நேரத்தில் தஃப்சீரை எழுதலாம். ஏனென்றால் தஃப்சீருக்கு நிறைய ஏற்கனவே எழுதப்பட்ட நூல்கள் இருக்கிற, அதற்கான ஒரு அறிமுகம் பண்ணிக்கிற, அதை பார்த்து தொகுத்து உஸ்தாத் மன்சூரோட சிந்தனையால் முன்வச்சு ஒரு தனித்துவமான பார்வைன்னு எங்களுக்கு சொன்னாங்க. ஆனால் அல் குர்ஆனை கற்றலுக்கு எப்படி குர்ஆனை கற்பது என்று ஒரு புக்கை நீங்கள் அரபுல தேடி பார்த்தாலும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தமிழ்லேயும் இல்லை, இங்கிலீஷ்லேயும் இல்லை, வேறு மொழிகளைக்கோ தெரியா. ஆனால் உஸ்தாத் மன்சூர் தான் ஃபர்ஸ்ட் டைம் அல்லாஹுடைய அருளால் இந்த புக்கை இந்த நாட்டுக்கு அறிமுகம் செஞ்சு வைக்கிறார். எனவே இந்த அல் குர்ஆனை கற்று என்பது ஒரு சாதாரணமான ஒரு நூல் அல்ல. இந்த நூலை எழுதுறதுக்கும் உண்மையிலே தகுதியான ஒரு ஆள் தேவைதானே. அல் குர்ஆனை எப்படி கற்பது என்பது அல் குர்ஆனுக்குள்ளால் சென்று அல் குர்ஆனுடைய நிழலில் வாழ்ந்து அல் குர்ஆனை ருசித்து அனுபவித்த ஒரு ஆளுக்கு தான் அது எழுதலும். அப்படி பார்க்குற இந்த ரெண்டு கருத்துக்கு இடம்பாடில்லை. உஸ்தாத் மன்சூருக்கு மட்டும்தான் இந்த புக்கை எழுத இயலும் அல்லாஹ்வுடைய அருளால். அந்த பணியை அவர் எங்களுக்கு செஞ்சிக்கார். அதே மாதிரி அந்த புக்கில் அவர் எப்படி சொல்கிறார் முன்னுரையில், இது ஏண்ட சொந்த முதலாவது ஒரு முயற்சியால் எழுதிக்கிற, நிறைய பிழைகள் தவறுகளாம், வாசகர்களாகிய நீங்கள் எனக்கு வாசிச்சுட்டு சொல்லுங்க, நான் இதை திருத்திக் கொள்ள தயாராகிக்கிறேன்னு சொல்லி. எனவே இந்த புக் நான் நினைக்கிறேன் இதுவரை எழுதின தஃப்சீர்களை விடவும் மிக முக்கியமான ஒரு நூல். ஏன் பின்னால் வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு, அடுத்த சந்ததிக்கு எப்படி குர்ஆனை நாங்கள் படிக்கணும், குர்ஆனை எப்படி விளங்கணும் என்பதற்கான ஒரு கைட் ஒன்று இருக்கிற பொருள் என்னென்றா, இதுக்கு முந்தி முஸ்லீம் சமூகத்தில் இருக்கிற பழமையான கருத்துக்கள் அல் குர்ஆனை படிக்கலாம், அதை விளங்கலாம், அது அரபு தெரிஞ்சாக்களுக்கு மட்டும்தான் அதை படிக்கலும், அல்லது அதில் சில அது ஒரு சட்ட நூல், அது கொஞ்சம் சட்டத்தோடு தொடர்பான ஆக்களுக்கு தான் தெரியும் என்ற எல்லா பழமைவாதங்களையும் உடை தெரியக்கூடிய ஒரு நூலாகத்தான் இந்த அல் குர்ஆனை கற்ற என்ற நூலை நாங்கள் பார்க்கணும். இப்போ ஒரு ஹிரா குகை எப்படின்னு ஃபேமஸான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் எத்தனையோ குகைகள் தானே. ஏன் ஹிரா குகை ஒரு ஃபேமஸான ஒரு குகையாக மாறினேன்னு சொன்னால், அந்த குகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த மக்களை யாரும் பெருசாக பொருட்படுத்தாத ஒரு குகை, ஒரு இருள் சூழ்ந்த ஒரு இடம். அந்த இடத்தில் புகழ் எப்படி பரவினேன்னு சொன்னால், அங்கே இக்ரா என்ற குர்ஆனிய வசனம் இறங்க போனதால தான் அது இன்று வரைக்கும் மறுமை வரைக்கும் அந்த குகை ஒரு வரலாற்று சின்னமாக மாறுவதை பார்க்கலாம். அந்த சாதாரண குகையில் இருந்த அந்த முகம்மது என்ற மனிதர் ஒரு நபியாக மாறும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு கூட தெரியும். ஆனால் பொதுவாக நிறைய பேர் குகைக்கு போகிறது தெரியும், தியானத்தானே போகிறேன், சமூகத்தின் ஒதுங்கிக்கு தான் குகைக்கு போகிறேன். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தான் போய்ப்பாங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா சொன்ன எப்படி தெரியுமா, குகையிலிருந்து வெளியே வாங்க. இக்ரா என்ற இந்த கொள்கை பிரகடனத்தோடு, குர்ஆனிய இந்த வஹி என்ற இந்த வெளிச்சத்தோடு இந்த குகையில் இது நீங்கள் வெளியே வாங்கோ, உலகத்தில் ஒரு நாகரீகத்தை கட்டி எழுப்புங்கன்னு சொன்னேன். அப்படியான ஒரு கதையைத்தான் நான் அஜமி கண்ட அல் குர்ஆனை வாசி கொண்டு போகிற நேரத்தில் கண்டது. உஸ்தாத் மன்சூர்
சொல்லுவார் அவர் அந்த அஜமி கண்ட அல் குர்ஆனில், அப்போது எனக்கு 10 வயசு தான் இருக்கும். இந்த குர்ஆனை எப்படியாகவும் விளங்கியாக வேண்டும் என்ற உறுதியாக என் உள்ளத்தில் ஒரு எண்ணம் இருந்தது. எப்படி விளங்குவது என்பது புரியாது. ஏன் இந்த எண்ணம், அது எப்படி தோன்றியது என்று எனக்கு இதுவரையும் தெரியாது. இது ஒரு நிகழ்ச்சி. இந்த அக்குரணை மண்ணில் இது ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு மனிதன், ஒரு சிறுவர் யோசிக்கிறார். அது பிறகு சொல்லுற உஸ்தாத் மன்சூர், 2வது நோன்பு காலங்களில் எமது ஊரில் ஒரு பழக்கம் இருந்தது. காலையில் 10 மணி தொடக்கம் 12 வரை ஹதீஸ் சொல்வார்கள். அந்நிகழ்ச்சிக்கு வளமையாக போய் வருவது எனது பழக்கம். ஒரு முறை மௌலவி ஒருவர் ஹதீஸ் சொல்ல வந்திருந்தார். அன்று ஹதீஸ் கேட்பதற்கு வந்திருந்தவர்கள் மிகவும் குறைவு. அன்று அவர் வளமைக்கு மாற்றமாக உட்கார்ந்து கொண்டே அல் குர்ஆனை விரித்து, எனக்கு ஞாபகம் உள்ளதன்படி சூரா லுஹாவை ஓதி விளக்கம் கூறினார். அவர் ஓதிய அமைப்பும் விளக்கம் சொன்ன ஒழுங்கும் என்னை மிகவும் கவர்ந்தன. எனினும் அவர் சொன்ன விளக்கம் என்ன என்பது இப்போது எனக்கு சரியாக நினைவில் இல்லை. இப்படி உஸ்தாத் மன்சூர் குர்ஆனுடைய ஆரம்ப கதையை சொல்லுவார். அப்போ இந்த உஸ்தாத் மன்சூர் அப்போ சின்ன வயசில் அவருக்கு ஏற்பட்ட அந்த அனுபவம் தான் அந்த இரா குகையிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆனினூடாக இந்த உலகத்துக்கு வந்தாங்களோ, அதே போன்று அல்லாஹு தஆலா உஸ்தாத் மன்சூரை அந்த சிறுவனாக இருந்து அந்த காலப்பகுதியில் சாதாரண ஒரு மனிதராக இருந்து யோசித்த அந்த சிந்தனையின் விளைவாக குர்ஆனுக்குள்ளால் வந்து இன்று உலகம் அறியும் மனிதனாக அல்லாஹு தஆலா அவர் ஆக்கி வச்சுக்கார். அல்லாஹு தஆலா அவருடைய பாவங்களை மன்னிக்கணும். அவருக்கு குர்ஆனுக்காக வாழ்ந்த மனிதனுக்கு சுவர்க்கத்தில் எந்த அந்தஸ்தை, உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கலுமோ இவருக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கணும். நாங்கள் எல்லாரும் பிரார்த்தனை செய்வோம். ஆமீன் ஆமீன். ஹை. இன்னொரு விஷயம் என்னென்றால், எனக்கு உஸ்தாத் மன்சூரோடு மிக நீண்ட காலமாக சிந்தனை ரீதியான தொடர்பு கொண்டிருக்கிறது. நேரடியான ஒரு மாணவன், எத்தனையோ சூறாக்களை நாங்கள் நலிமையாலையும் படிச்சுக்கிறேன், அதுக்கு வெளியே நாங்கள் படிச்சுக்கிறோம். உஸ்தாத் இந்த புக்கை பார்க்குறதுக்கு ஒரு குர்ஆன் ஒரு வசனம் ஒன்று ஞாபகம் வந்த சூரத்துல் கஹ்ஃப்ல, இன்னக பாகிஉன் நஃப்ஸக அலா ஆசாரிஹிம். நீங்கள் நபியே, ஏன் நீங்கள் இவங்களுக்கு பின்னால் போய் இவங்க எல்லாரும் இஸ்லாத்துக்கு வரணும், இவங்க எல்லாரையும் சொர்க்கத்துக்கு கூட்டிக் கொண்டு போகணும் உண்டு, நீங்கள் உங்களையே அழிச்சு கொள்ள பார்க்க நபியேன்னு சொல்லி அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்ன வசனம் தான் இந்த குர்ஆனை கற்றல் என்ற புக்கை பார்க்குற நேரத்தில் எனக்கு ஞாபகம் வரும். ஏன் அப்படி சொல்கிறேன்டா, இதோ எத்தனையோ சிந்தனை, எத்தனையோ தேடல், எத்தனையோ முயற்சி, எத்தனையோ ட்ரையல் அண்ட் எரர்னு சொல்லுவாங்க, தவறு விட்டு பிளவிட்டு கடைசியாக வந்த முயற்சி. இன்னும் தேடிக்கொண்டிருக்காங்க உஸ்தாத் மன்சூர். எப்படி இந்த குர்ஆனை நாம் மௌத்தாகத்துக்கு முந்தி இந்த இலங்கையில் இருக்கிற ஒவ்வொரு பிரஜையும், முஸ்லீம் ஆகிக்கலாம், முஸ்லீம் அல்லாஹ் ஆகிக்கலாம், இந்த குர்ஆனை படிக்கக்கூடிய ஒரு மெத்தடை நான் கண்டுபிடிச்சே ஆகணும் என்று ஒரு உறுதியான கருத்தோடு இந்த புக்கை எழுதிக்கிறேன். இதுதான் ஒரு இஸ்லாமிய பிரச்சாரன், அதாவது ஒரு முஸ்லீமுக்கான அடிப்படையான பண்பு தான். அவன் வாழோனும் அடுத்தவர்களுக்காக. தனது சோத்துப்பானையும் தனது குடும்பமும் தனது பிள்ளையோடும் வாழ்பவன் அல்ல முஸ்லீம். அதுக்கு நல்ல உதாரணம் தான் உஸ்தாத் மன்சூர். இன்னொரு விஷயம் என்னென்றால், இந்த புக்கை பொறுத்தவரையில் ஜாஹிலிய சூட்டால் வெந்து கருகி உருகி போயிருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகள் கூட வெந்து கருகி உருகி போய், மரத்து போய், எந்த விதமான உயிரும் இல்லாத ஒரு சமூக சூழலில், ஈமானும் கூட ஒரு வெளித்தோற்றமாக மாறக்கூடிய சமூக சூழலில், ஒரு பாலைவனத்தில் ஒரு தூரத்தில் தெரிகிற ஒரு நீர் மாதிரி தான் இந்த நூல் இப்போது வெளியே வந்திருக்கிறது. அப்படியான மரத்து போன இதயங்களுக்கு, எந்த விதமான உயிரோட்டம் இல்லாத வணக்க வழிபாடுகளோடு வாழக்கூடிய எங்களை போன்ற மனிதர்களுக்கு ஒரு நீரூட்டக்கூடிய, உயிர் பாய்ச்சக்கூடிய ஒரு நூலாகத்தான் இந்த நூலை நாங்கள் பார்க்கணும். மீனு சொன்னால் இது சாதாரண நூல் அல்ல, குர்ஆன் சிந்தனையை பேசக்கூடிய நூல் அல்ல. குர்ஆனை நோக்கி வாங்கோ. ஒரு மனிதர் குர்ஆனை நோக்கி ஒரு மனிதனை நெருக்குவது எப்படி அவனை அண்மிக்க வைப்பது எப்படி என்பதற்கான ஒரு வழிகாட்ட நூலைத்தான் உஸ்தாத் மன்சூர் அவர்கள் எங்களுக்கு தந்திக்காங்க. எனவே இந்த நூலை பொறுத்தவரையில் இந்த நூலுடைய கருத்து சுருக்கத்தை நான் சொன்னால், ஸல்லல்லாஹு அல் குர்ஆனையும் சுன்னாவையும் நாங்கள் படித்து பார்க்கணும். முதலாவது குர்ஆனை நாங்கள் பார்த்தோம் என்றால், குர்ஆன மைய கருத்து என்னென்றால், ஒரு முஸ்லீம் அல் குர்ஆனோடு தொடர்புபடுகின்ற போது தான் அவனுடைய வாழ்க்கையில் சரியாக வாழ்க்கையோட பொருள் என்ன, இந்த உலகத்தினுடைய நோக்கம் என்ன, நானே இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன், நான் இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய பணி என்ன, நான் மௌத்தானத்துக்கு பிறகு என்ன நடக்கும்
என்ற பற்றி ஒரு தெளிவை இந்த குர்ஆனோடு நெருங்கினா மட்டும்தான் அவனுக்கு கிடைக்கும். இது முதலாவது. இரண்டாவது, ஒரு ஆன்மீக ரீதியான தொடர்பு அல்லாஹோடு படைத்தவனோடு உருவாகும். மூன்றாவது, நாளாந்தம் நாங்கள் தொழக்கூடிய தொழுகைகளுக்கும் இந்த குர்ஆனுக்கும் இடையே நெருக்கம் கொண்டுவார். அந்த உறவால் அந்த முஸ்லீமுடைய வாழ்க்கையில் அந்த வணக்க வழிபாடுகள் உணர்வு பூர்வமான வணக்க வழிபாடுகளாக மாறி அவனுடைய முழு வாழ்க்கைக்கும் அது செல்வாக்கு செலுத்தும் என்ற அடிப்படையை இந்த குர்ஆன் கொடுக்கும் என்பதுதான் இந்த குர்ஆனுடைய அடிப்படையான நோக்கம். அதை எப்படி கொடுப்பது? அதை உஸ்தாத் மன்சூர் அவர்கள் முன்னுரையை இப்படி கருத்துன்னு சொல்லுவார். இந்த நூல் ஒரு சமூக தேவை. அல் குர்ஆன் என்பது முஸ்லிம் சமூகத்தின் ஆன்மா, உயிர். அதனோடு தொடர்பு படாத போது முஸ்லிம் சமூகம் உயிர் பெறாது. தனது ஆன்மாவையும் அது இழந்துவிடும். வெளித்தோற்றம் மட்டுமே எஞ்சி இருக்கும். நீங்கள் கொஞ்சம் இந்த வசனத்தை யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு மிஞ்சிக்குது வெளித்தோற்றம் மட்டும்தான். வெளித்தோற்றங்களால் நாங்கள் முஸ்லீம்களாக சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த உணர்வு பூர்வமான அல்லாஹுடைய தொடர்பு, வணக்க வழிபாடுகள், உயிரோட்டம் பெற்ற அந்த வணக்க வழிபாடுகள், அவற்றுடைய உறவுகள் நாங்கள் பார்க்குற இடத்துல மிகவும் பின்னால் தான் நாங்கள் இருக்கிறோம். எனவே இந்த குர்ஆனுடைய இந்த மைய கருத்தை நாங்கள் எப்படி விளங்கிக் கொள்கிறோம்? அதற்கு தான் உஸ்தாத் மன்சூர் சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன, இந்த புக்கில் எப்படி படிப்பது என்பதை சொல்லி ஒரு மொழிபெயர்ப்பு கலை ஒன்றை, மொழிபெயர்ப்பு நூல் ஒன்றை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற ஆலோசனையை சொல்கிறார். இப்போது இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்புகளை நீங்கள் ஆய்வு செய்து இந்த மொழிபெயர்ப்பின் ஊடாக, அதாவது இந்த சொல்ல நீங்கள் பார்த்தா தெரியும், இந்த ரெண்டு சொற்கள் தான் மிக முக்கியம் இந்த புக்கில். தாய்மொழியில் பயிலல், சொந்த முயற்சியில் பயிலல். இந்த ரெண்டு வேர்டையும் நல்லா நீங்கள் மனசில் பதிச்சுக்கணும். உஸ்தாத் மன்சூர் என்ன சொல்ல வாரண்டா, எங்களோட சொந்த தாய்மொழியில் குர்ஆனை படித்து எழுமோட கேள்வியை கேட்டு அவரும் ஒரு கொஸ்டின் மார்க்லாம் வச்சுக்காரு உஸ்தாத் மன்சூர். இரண்டாவது, சொந்த முயற்சி, செல்ஃப் ஸ்டடி. கிளாஸுக்கு போகாமல் எல்லாரும் பிஸி தானே, இப்போ ஒரு இது கொண்டிருக்கிறதே பெரிய கஷ்டம். நானும் மிச்சம் தூரத்துலேருந்து வந்தீங்க, தொடர்ந்து வரவோ மேலே உங்களை ஈந்து கொண்டிருக்கோ மேலே போகிற போக்க பார்த்தா அல்லாஹ் தாலா சொன்ன மாதிரி இந்த குத்துபாவும் 5 நேர தொழுகை மட்டும்தான் மீஞ்சும், ஆக்கள் நிற்காது உண்டு. இந்த உளவியல் ஆய்வு என்ன சொல்கிறேன்டா, ஒரு மனிதன கன்சன்ட்ரேஷன் பவர் வந்து இப்போ கொஞ்சம் எப்படின்னா ஒரு 5 to 10 minutes தான் நிற்கிறேன். அப்போ 1000 யோசனை வாரு. அங்கே செக்கை பாஸ் ஆக்கணும், அது பேங்க்கில் சல்லியை போடணும், வீட்டில் பிரச்சனைக்கு பிள்ளைய கிளாஸுக்கு கூட்டி போகணும், இதுதான் பிரச்சனை. அதுக்கு மத்தியில் இப்போ சொந்த முயற்சி, செல்ஃப் ஸ்டடி. ஒவ்வொருத்தரும் அவரை வீட்டில் இருந்து கொண்டு ஒரு டைம் ஒன்று வரையறுத்து கொண்டு படிக்கிறதுக்கான ஒரு வழிகாட்டில் தான் உஸ்தாத் மன்சூர் இந்த புக்கில் சொல்லவார். இப்போ நான் இந்த புக்கை மிக வேகமாக இந்த புக் என்ன சொல்லவாருன்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் நான் என்ற கருத்துக்கு வார். இந்த புக்கில் முதலாவது முன்னுரை, அதன் பிறகு கொஞ்சம் நீங்கள் இந்த புக்கில் நான் இந்த புக்கில் என்ன சொல்ல போனால், முதலாவது முன்னுரையை பற்றி நாங்கள் பார்த்தோம். இரண்டாவது புத்தகத்துடைய உள்ளடக்கம். மூன்றாவது இந்த புத்தகம் கூறக்கூடிய ஆலோசனைகள், திட்டங்கள். நான்காவது இந்த குர்ஆன், இந்த புத்தகத்தை அடிப்படையாக வச்சு உஸ்தாத் மன்சூர் கடைசியாக சொல்ல இறுதியாக ஆய்வு செய்கின்றவர்கள் இந்த புத்தகத்தை அடிப்படையாக வச்சு பல திட்டங்களை இந்த நாட்டில் வகுக்கணும்னு சொல்கிறேன். என்னுடைய சில திட்டங்களை இந்த புத்தகத்தை அடிப்படையாக வச்சு கடைசியில் சொல்லி இந்த ஆய்வுரையை முடிக்கிறேன். இப்போ இதில் முதலாவது முன்னுரை நாங்கள் பார்த்தோம். முதலாவது சாப்டர் என்ன பேசும் என்றால், குர்ஆனை பற்றி ஒரு பொதுவான அறிமுகம் ஒன்று எங்களுக்கு தாரு. இதில் பாருங்கள், நான் 5 விஷயங்களை போட்டிக்கிறேன். இதை நான் உங்களுக்கு எழுத்தில் போட்டேன்னு சொன்னால் இது நல்லா மனசில் பதியும். இந்த புக்கில் உஸ்தாத் மன்சூர் திருப்பி சொல்லக்கூடிய கருத்துண்டிக்கிறேன். குர்ஆன்ட மைய கருத்து என்ன, இதை சரியாக மனசில் பதிச்சுக்கிறோம். இன்னொரு வகையில் சொன்னால், ஏன் நான் குர்ஆனை படிக்கோன்னு ஒரு ஆள் கேள்வி கேட்டால் பதில் இது தான். நிறைய பேர் கேள்வியே குர்ஆனை படித்தோம், நீங்கள் ஓதிக்கிறது போதவா, தமாம் பண்ணால் போதவா, நாங்கள் அல்லது குர்ஆனை சில சூறாக்களை மன்னம் செய்திருக்கிறது போதவா, ஏன் படிக்கணும்? இதுதான் படிக்கணும். இந்த 5 மைய கருத்துக்கு அல்லாஹ்வுடைய படைப்பு திட்டத்தை விளங்குவதற்காகத்தான் நாங்கள் படிக்கணும். ஓரிரை கொள்கை, பிரபஞ்சம், வரலாற்று கதைகள், மறுமை, பயிற்றுவித்தல் சட்டம். ஷேக் அஸ்ஸாரியுடைய கருத்து உஸ்தாத் மன்சூர் கோட்டேஷனாக சொல்லியிருக்காரு. இந்த 5ம் எங்களோட வாழ்க்கையில் வந்தால்தான் ஒரு நல்ல முஸ்லீமாக வாழ்ந்துட்டு மௌத்தாகும். இது முதலாவது சாப்டரில் சொல்லு. ரெண்டாவது சாப்டர் என்னென்னா, ஏன் படிக்க வேண்டும், குர்ஆனை ஏன் நாங்கள் படிக்கணும். ரெண்டாவது சாப்டர் அதில் சொல்ல முக்கியமாக 2 கருத்தா. குர்ஆன்ட கருத்தை சொல்கிற ஒழுங்கிக்கு தானே அது வித்தியாசமானது. மனிதன் ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்துவதற்கும் நான் பேசுவதற்கும் அல்லாஹு தாலா குர்ஆனில் ஒரு விஷயத்தை பேசுறதுக்கும் இடையில் பெரிய ஒரு வேறுபாடுகிறது. அப்போ நீங்கள் அதை குர்ஆனை படித்தா மட்டும்தான் அதை புரிஞ்சுக்கொள்ளும். அதுக்கு நிறைய உதாரணங்களை சொல்லுவார். எக்ஸாம்பிள், அல்லாஹு தாலா எப்படி மறுமை வாழ்க்கையோட சம்பந்தப்படுத்தான் வறுமையை பேசுகிறேன். வறுமையின் மறுமை வேறு எந்த ஒரு கால் மார்க்ஸ் புக்லேயும் அப்படி இல்லாமல் வறுமை மட்டும்தான் பேசுகிறேன்.
எங்கள் ஆன்மீக புக்கில் மறுமையை மட்டும்தான் பேசிக்கிறேன். குர்ஆன் அல்லாஹ் தஆலா மட்டும்தான் வறுமையும் மறுமையும் ரெண்டும் ஒன்று. எனவே அந்த வித்தியாசமான ஒழுங்கை புரியணுமா, குர்ஆன் நோக்கி வாங்கும். இரண்டாவது உஸ்தாத் மன்சூர் ஏன் குர்ஆனை படிக்கணும் உண்டா, தவறான புரிதல்களை கலையிறதுக்கு. எங்கள் சமூகத்துக்கு அனுப்பி எங்கள் இஸ்லாத்தை பற்றி நிறைய பிழையான கருத்துக்கள் இருக்கிறாங்க. அதை நாங்கள் படிக்கணுமா, இந்த யார்கிட்ட படிக்கணும், குர்ஆனுடைய ஆசிரியன் அல்லாஹ், இஸ்லாத்தினுடைய ஆசிரியன் அல்லாஹ், அந்த அல்லாஹ்விடம் தான் நாங்கள் படிக்கணும். எனவே குர்ஆன் நோக்கி வாங்கொண்டு இரண்டாவது சாப்டரில் சொல்கிறேன். மூன்றாவது சாப்டர் என்னென்னா முக்கியமான கேள்வி, குர்ஆனை தமிழில் கற்க முடியுமா? ஒரு கேள்வி தான். எலும்புண்டால் நல்ல மேலாட்டி பிரச்சனை தான். அப்போ உஸ்தாத் மன்சூர் சொல்கிற முடியும், இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்கிறேன். அது ரெண்டு காரணம் சொல்லுறேன்டா, குர்ஆன் ஒரு சர்வதேச தூது தானே, இது எங்களுக்கு மட்டும் வந்ததும் இல்லை, அரபு நாட்டுக்கு வந்தது மட்டுமல்ல. சர்வதேச தூது என்ற கருத்து எப்போ சாத்தியமாகும்டா, அது எல்லா மொழியிலையும் படிக்கலும் ஆயிக்கணும். அரபு படித்தாக்களுக்கு மட்டும்தான் குர்ஆன் விளங்க உண்டா, அப்போ சர்வதேச தூதாக பார்க்கலவே. எங்களோட ஊரில் நிறைய பேர் மடகஸ்காருக்கு போகிறேன், மடகஸ்கார்லேயும் ஒரு ஆள் இந்த குர்ஆனை பார்த்தாலும் அவருக்கும் அந்த லாங்குவேஜில் இருந்தால் தானே படிச்சேன். அப்போ தான் சர்வதேச தூது ஹைரோகே. அப்போ இது மூலம். ரெண்டாவது கருத்து லொஜிக் என்ன சொல்கிறேன், மொழிபெயர்ப்பு குறித்த ஆய்வு ஒன்று நாங்கள் செய்வோம். நான் என்ன சொன்னது, எங்கள் நாட்டுக்கு பொருத்தமான மொழிபெயர்ப்பின் ஊடாக, வெறுமனே இப்புள்ள மொழிபெயர்ப்பு நல்லதான், குறை இல்லை உஸ்தாத் சொல்கிறேன், ஆனால் அது போதா. அதை நாங்கள் அடிக்குறிப்புகள் எல்லாம் சேர்த்து பக்கத்தில் சில விளக்கங்களை கொடுத்து ஓரளவு சின்னொரு தஃப்சீர், இந்த தஃப்சீர் விரிவாக தான் நினைக்கிறேன், ஒரு சிறிய ஒரு தஃப்சீராக மொழிபெயர்ப்பு எங்களுக்கு ஆக்கியலமாக இருந்தால் ஒவ்வொரு ஆளுக்கும் தனியாக படிச்சுக்கொள்ள. இதுதான் மூன்றாவது சாப்டர். நான்காவது சாப்டர்னு சொல்லுமுண்டா, குர்ஆனை கற்றல் என்றால் பொருள் என்னது, முக்கியமான கேள்வி உண்டு. என்னதான் பொருள், என்னென்ன விஷயங்கள் நான் கற்கணும் அதில். அதுக்கு அழகான இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுவோட கருத்து சொல்லிக்காங்க உஸ்தாத் மன்சூர், எப்படி குர்ஆனை படிக்கணும், எந்த பகுதியை பொதுமகனுக்கு படிக்கணும், எந்த பகுதி துறை சார்ந்தாக்கள்னு சொல்லி அந்த புக்கை வாசி பாருங்க, விரிவாகிக்கிறேன். அதே போல் சில எச்சரிக்கையான வரையறைகளையும் சொல்லிக்கிறேன். படிக்கிற நேரத்தில் இந்த வரையறைகளை நாங்கள் பேணிக்கொள்ளணும்னு சொல்லி உஸ்தாத் மன்சூர் சொல்லிக்கிறேன். ஐந்தாவது சாப்டர்னு சொல்லுமென்றால், இப்போ இந்த அடிப்படையில் நாங்கள் குர்ஆனை நாங்கள் படிப்பதற்கு துவங்குவோம்னு சொல்லி கற்க துவங்குவோம். எப்படி படிப்பது, அதுக்கான முறையோட ஒரு மெத்தடாலஜியோட ஐந்தாவது சாப்டர்லேருந்து உஸ்தாத் மன்சூர் தொடங்கி காட்டுறது. அப்போ இதில் சுருக்கம் என்னென்னா, மறுபடியும் உஸ்தாத் மன்சூர் சொல்கிற குர்ஆன் மைய கருத்தை முதலாவது விளங்குவோம், படிக்கிறது இதுதான் முக்கியம். இப்போ நிறைய பேர் நினச்சி கொண்டிருக்கிற குர்ஆன் சயின்ஸ் புக்குண்டு, சில வீடியோக்களை பார்த்து யூடியூப்களில் குர்ஆன் சைக்காலஜி புக்குண்டு, உளவியல் புத்தகம், குர்ஆன் சட்ட புத்தகம். எனவே அது எங்களுக்கு சரி வர, அது டாக்டர்மார் பார்க்கட்டும், அது கவுன்சிலர்ஸ் பார்க்கட்டும், அது இது மௌலவிமார் பார்க்கட்டும், இல்லை மைய கருத்து என்ன நைக்கனே சொன்னது தான். அந்த மறுபடி நான் அவளுக்கு போட்டிக்கிறேன், மறுபடி பாருங்கள், இன்னொரு வகையில் சொல்லிக்கிறேன். அந்த மைய கருத்தை, இறைவனை புரிந்து உறவாடல், வாழ்வின் இலக்கு, ஒழுக்கமுள்ள சமூகமாக உருவாகுவது, வணக்கம், குடும்ப வாழ்வு பற்றிய அறிவுகள், சமநிலைகளை புரிதல், ஆண் பெண் என்று சமநிலைகள், தனி மனித சமூகத்துக்கான சமநிலைகள், அந்த முரண்பாடுகளில் சமநிலை என்பதை புரிதல், கடைசியாக வேர்ல்ட் வியூ, உலக பார்வை. இன்றைக்கி வெஸ்டர்ன் உலகத்தில் அமெரிக்கா போன்ற நாடுகளில் கூடுதலாக கதைக்கிறது தான் வேர்ல்ட் வியூ. எவருக்காக ஒரு வேர்ல்ட் வியூ வேண்டி, குர்ஆன் வேர்ல்ட் வியூ வேணுது, ருயா ஆலமியா. ஹாய், அப்போ அந்த சாப்டரில் பாருங்கள் எப்படி நாங்கள் தொடங்குறப்ப. உஸ்தாத் மன்சூர் ஆலோசனை என்னென்னா, சிறிய சூறாவிலிருந்து ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டுக்கே பக்கரா ஆல இம்ரான் ஆக்கள் வரமாட்டாங்க, சின்ன சூறாவிலிருந்து ஆரம்பிப்போம். அது உஸ்தாத் மன்சூரோட கருத்தில் அல்லாஹ்வுடைய ஏற்பாடாம். அது உஸ்தாத் சொல்கிறேன் ஏனென்றா, அல்லாஹ் தஆலா ஏன் இன்னும் இந்த சின்ன ஒரு சூறா குர்ஆனில் வச்சுக்கிறேன், ஏன் வல் அஸ்ர் என்ற சின்ன ஒரு சூறா வச்சுக்கிறேன், அதே போல் மறுபக்கம் சூரத்து பக்கரா ஆகிக்கிறேன், ஆல இம்ரான் ஆகிக்கிறேன். அல்லாஹ்க்கு தெரியும் என்னென்றா, உலகம் போகிற போக்குக்கு எல்லாருக்கும் பக்கராவை படிங்கோ ஆல இம்ரானை படிங்கோண்டா சாத்தியம். அல்லாஹ் தஆலாவுக்கும் தெரியும், சிறுசாகி கொடுத்தா அந்த சிறுசில் விஷயம் என்னென்னு கேட்டால், நீங்கள் 2 வசனத்தை தான் படிச்சு, ஆனால் அதுக்குள்ளே ஏற்கனவே இந்த மைய கருத்துக்கள் அல்லாஹ் தஆலா அந்த 2-3 வசனத்துக்குள்ளே வச்சுக்கிறேன். அதை மட்டும் படித்தால் போதும். அதுக்கு உதாரணம் ஒன்று சொல்கிறேன். ஒரு நாட்டுப்புற அரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்து ஜல்ஸலா மட்டும் படிக்க சொன்ன சம்பவம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதை மட்டும் படிங்க, சொர்க்கத்துக்கு போகலாம்னு சொன்னோம். அதையாக படிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, சரி, படுத்துப்போம். 6வது சாப்டர் என்றால், இப்போ குர்ஆன் சிந்தனையை எப்படி புரிகிறேன்னு 2 வழிகாட்டல் இருக்கிறேன். குர்ஆனோட சிந்தனை என்ன சொன்ன மைய கருத்து அது எப்படி நாங்கள் புரிஞ்சுக்கொள்கிறேன்னு பார்த்தா 2 மெத்தட் சொல்கிற உஸ்தாத் மன்சூர். ஒன்று குர்ஆன் வசனங்களின் ஊடாக புரிதல், ஆயத்துக்கள் ஊடாக நாங்கள் சிந்தனை புரிதல். அது நீங்கள் நிறைய ஆதாரங்களுக்கு அதை புக்கை வாசி பாருங்கள். 2வது மெத்தட் என்னென்றால், சூறாக்கள் ஊடாக குர்ஆனை படித்தல், குர்ஆனை சிந்தனையை படித்தல். 2 மெத்தட் இருக்கிறது. 7வது சாப்டரில் அந்த 2ஐயும் விளங்கப்படுத்துகிற
அந்த சூறாக்கள் ஊடாக புரிதல், ஆயத்துகள் ஊடாக புரிதல். 8வது சாப்டர் வந்து மிக முக்கியமானது. இதை கொஞ்சம் சிக்கலான விஷயம் வந்து உஸ்தாத் மன்சூர் சொல்கிறார். கருத்து தொடர்ச்சி. ஒரு ஆயத்துக்கும் இன்னொரு ஆயத்துக்கும் இல்லை, இன்டர் லிங்க் கொண்டு இருக்கிறோம். அல்லது வெளிப்படையாக பார்த்தா ஒன்றும் சம்பந்தம் இல்லாமல் தான் நீங்கள் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் படைத்த ரப்புக்கே. அடுத்தது அர் ரஹ்மான் அர் ரஹீம், இரக்கம் உள்ளவன் கருணை உள்ளவன். அதுபோல் திடீர்னு மாலிக் யௌமித்தீன், வெளிப்படையாக பார்த்தா ஒரு கனெக்ஷனும் இல்லாத மாதிரி. ஆனால் உஸ்தாத் மன்சூர் சொல்லுறேன்டா, இதில் நீங்கள் சிக்கல் என்னென்றா, இந்த கருத்து தொடர்ச்சியை படிக்கிறதுக்கான கைட் புக் ஒன்று உலகத்திலே இல்லை. இன்னும் யாரும் எழுதில்லை. அப்படி இப்படி தான் நீங்கள் அதை பார்க்கணும் முடியும். தஃப்சீர்கள் இருக்கிற இப்படி தான் பார்க்கணும், ஒரு கைட் புக் கொண்டு இல்லை. எனவே உஸ்தாத் மன்சூர் சொல்கிறேன், இது எனக்குரிய சவாலான பகுதி என்றாலும் கூட இந்த அனுபவத்தில் நான் உங்களுக்கு சில வழிமுறைகளை சொல்கிறேன்னு சொல்லி அந்த 8வது சாப்டரில் சொல்லுவார். கடைசியாக இறுதியாக 9வது சாப்டரில் இதுவரைக்கும் சொன்ன அந்த சிந்தனையை சிறுபான்மை சமூகத்தில் இஸ்லாமிய துறை சார்ந்தவர்கள் அல்லாதவர்களுக்கு எப்படி இதனை நடைமுறைப்படுத்தலாம் என்ற திட்டங்களை கடைசியாக சொல்கிறார். இதன் இந்த புத்தகத்தினுடைய சமயம். இப்போ என்னுடைய கடைசி பகுதி ஆலோசனை சொல்லி நான் இந்த ஆய்வுரையை முடிச்சுக்கொள்வேன். ஹை, இப்போ உஸ்தாத் மன்சூர் இந்த இறுதியாக என்ற கடைசி சாப்டர் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் ஒன்று என்னென்றால், அல் குர்ஆனை கற்றல் என்ற அந்த கன்செப்ட் பரவான சொல் கற்றல், அதே ஒரு புரட்சியான சொல் தான், அப்படி தான் சொல்லணும். ஏன்னா ஓதுகிற சமூகத்துக்கு மத்தியில் வந்து சொல்லி உஸ்தாத் மன்சூர், நாங்கள் கற்கக்கூடிய ஒரு ட்ரெடிஷனை உருவாக்குவோம், குர்ஆனை படிக்கக்கூடிய ட்ரெடிஷனை உருவாக்குவோம். அதான் சொல்ல வர அந்த வேர்டே அது ஒரு புரட்சியான சொல் தான். அது டீப்பாக பார்த்தா நீங்கள் ஹை அந்த கற்ற என்ற சொற்பிரயோகத்தை ஏண்ட அனுபவத்தினூடாக உஸ்தாத் மன்சூரும் எதிர்பார்க்குற வகையில் இந்த நாட்டில் எப்படி அமுல்படுத்தலாம் என்பதற்கான வழிகாட்டலை சொல்லி முடிக்கிறேன். ஹை, இப்போ முக்கியமாக இந்த புக்லேக்கு மிக முக்கியமான ஸ்பெஷல் என்னென்றால், ஒரு கொள்கை வழிகாட்டு யாருக்கும் எழுது அல்லாஹ்வுடைய அருளால் உஸ்தாத் மன்சூரும் மட்டும் கொள்கையை அல்லாஹ் குர்ஆன் கொள்கையை சரியாக வடித்து எடுத்து, நான் நினைக்கிறேன் இந்த புக் ஒரு அரபி வாசித்தாலும் அல்லது ஒரு இந்தியாவிலேக்கு ஒரு அறிஞர் வாசித்தாலும் அவங்க ஆச்சரியப்படுவாங்க. இப்படி ஒரு சின்ன ஒரு நாட்டில் பிறந்த ஒரு மனிதன், நான் சொன்ன மாதிரி அந்த ஹிராக்குவமாய் அக்குரணை என்ற சாதாரண ஒரு இடத்துல பிறந்த ஒரு மனிதன் இப்படியான ஒரு சிந்தனையை இந்த உலகத்துக்கே புதியான சிந்தனை அறிமுகப்படுத்து என்பது மோஸ்துதிக்காக சொல்லலை, அது அல்லாஹ்வுடைய அருள். அவருக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா கொடுத்து அந்த அருள் அவர் செஞ்சுக்காரு. இப்போ எங்களுக்கு ஒரு அருள் ஒன்றிருக்கிற அந்த அருளை நாங்கள் என்ன செய்யணும் கடைசி நான் சொல்கிறேன். இப்போ நாங்கள் என்ன சொல்ல வரணும் கேட்டால், புக்லிக்கு ஒரு கொள்கை, சில வழிகாட்டல். ஆனால் எந்த ஒரு கொள்கையும் உலகத்தில் வாழணுமா இருந்தால் சொல்லுவோம் இங்கிலீஷில் எக்ஸிக்யூட் பண்ணணும். சரி, அங்கே நாங்கள் நிறைய பேர் அந்த கொள்கை வாழ்கிறா இல்லையா என்பது பிரச்சனை வர நடைமுறைப்படுத்துவதுதான் முக்கியம். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவது, எப்படி ப்ராக்டிக்கலாக அதை கொண்டு வருவது என்பது மிக முக்கியமான பாயிண்ட். இப்போ நாங்கள் அதில் நாங்கள் பார்த்தோம் என்றால், நான் ஒரு கேள்வி கேட்குறேனே, குர்ஆன் வந்து ஒரு ஹோலி புக்கா அல்லது லைஃப் புக்கா? குர்ஆன் ஒரு புனித நூலா அல்லது வாழ்க்கை நூலா, வாழ்க்கை புத்தகம்? புனிதமான நூல் தான். புனித அல் குர்ஆன் தான் சொல்கிறேன். புனிதமான நூலா வாழ்க்கை நூலா? அப்படியே வாழ்க்கை புத்தகம். நான் கேள்வி போயினால பெரிய ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறது விஷயம் உண்டு சொல்ல வர. அந்த கேள்வி அப்படியே வச்சுக்கொள்வோம். நான் சொல்லிக்கொண்டு போகிறேன், பார்ப்போம். அந்த கேள்வியோடு இருங்க. இப்போ நாங்கள் பார்ப்போம். முதலாவது நான் எந்த பணிவான ஆலோசனை என்னென்னா, இன்றைக்கு முஸ்லீம் சமூகம் ஏன் அல் குர்ஆனை விட்டு தூரமாகிக்கிற என்பதுக்கான ஒரு ரிசர்ச் ஒன்று நாங்கள் முதல்ல செய்யும். என்ன காரணம், ஏன் தூரமாகிக்கிற? உஸ்தாத் மன்சூர் அவரோட அனுபவத்தில் சொல்லியிருக்காரு, நாங்களும் சில அனுபவத்தில் சொல்லணும். துல்லியமான சயின்டிஃபிக்கல் ரிசர்ச் ஒன்றை நான் நினைக்கிற ஏஓசி நிறுவனம் அல்லது குர்ஆனோட தொடர்பான நிறுவனங்கள் கட்டாவித முதலாவது செய்யும். ஏன்னா இலங்கையில் சில காரணங்களுக்கும், அது அரபு நாட்டில் சில காரணங்களுக்கும், பாகிஸ்தானில் சில அதெல்லாம் டோட்டலி வேறுபாடு. இலங்கையில் என்ன காரணம்? ஏன் குர்ஆனை விட்டு தூரம் மக்கள், ஏன் அல்லது குர்ஆன் நோக்கி மக்கள் வாரல்ல என்பதற்கு தெளிவாக நாங்கள் நோயை இன்னும் கண்டால் மட்டும்தான் அதுக்குரிய மருந்து சரியாக கொடுக்கணும். இதை நாங்கள் சொல்லுவோம் இங்கிலீஷில் ரூட் காஸ் அனாலிசிஸ். ரூட் காஸ் என்னது? கிரிட்டிக்கல் சக்ஸஸ் ஃபேக்டர். சரியான துல்லியமான காரணம் என்ன என்று எனக்கு சரியாக சொல்லணும். 1 2 3 4 5 தான் காரணம் சொல்லலுமா? அந்த வேலையை செஞ்சால் தான் செய்யணும் சொல்லணும். நாங்கள் இதுதான் ஃபெஸ்டிவல் செய்வோம். நான் இங்கே சமூகத்தில் கட்டிடங்களை கட்டி கொண்டிருக்கிறேன்,
இருக்கிற பள்ளிகளை அலங்கரித்து கொண்டிருக்கிற அப்படி தான் நாங்கள் செய்கிற வேலை எல்லாம் நாங்கள் வெளித்தோற்றல். இந்த மாதிரி ஒரு ரிசர்ச் ஒன்று செய்கிறதுக்கு எங்களோட தனவந்தர்கள் செல்வந்தர்கள் முன் வரணும். அதை மட்டும் செஞ்சுட்டு போனாலும் போதும் அந்த செல்வந்தர்கள். இது போகிற பாக்கியம் ஒன்று கிடைச்சுமா? குர்ஆன் விட்டு மக்கள் நெருக்கிறதுக்கான ஒரு ரிசர்ச் ஒன்று. இது முதலாவது விஷயம். ரெண்டாவது என்னென்னு சொன்னால் அது சொல்லுவாங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் உண்டு. அப்படி யூனிட் உண்டு. அதான் மிஷ்காத் ரிசர்ச் அல்ல ஏஓசி ரிசர்ச் நிறுவனம் அமைச்சிக்க நோக்கத்தில் தான் முக்கியமான நோக்கம் அதுவும் பண்ணுதார். இப்படியா ரிசர்ச்களை செய்வது அது நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த புக்கின் ஊடாக நாங்கள் தொடங்க வேண்டிய தேவை வேண்டிக்கிறேன். பின்தரிப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த புத்தகத்தை அல் குர்ஆனை கற்றலால் என்ன சில அனுபவம் என்னென்னு சொன்னால் இன்றைக்கு நாங்கள் வாழக்கூடிய உலகம்தான் மெயின் காரணம். சமூக அமைப்பு, லைஃப் ஸ்டைல். இந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ளால் நானும் நீங்களும் இன்றைக்கு இறுகி சிக்கி தவிச்சு கொண்டிருக்கிறேன். அதுக்கு வெளியே வரையலாம் வைக்கிறது, குர்ஆனை படிக்க வரையலாம் வைக்கிறது. அப்படி தானே பல நாங்கள் இந்த நாலாவது வாழ்க்கை பிரச்சனைக்குள்ளால் மூழ்கி போய்கிறது. இந்த மாதிரி ஜென்ரேஷன் எடுத்தால் இங்கே சொல்லுவாங்க ஹெட் டவுன் ஜென்ரேஷன். இவங்கெல்லாம் இப்படி தான் நீங்கள் கேட்பேன். ஹெட் டவுன் திக்ரு செய்கிறா இல்லை, ஃபோன் பார்க்கு, பஸ்ஸில் ஏறினாலும் தலையை பண்ணிச்சியே, சபைக்கு வந்தாலும் தலையை பண்ணிச்சியே, ரோட்டில் போனாலும் தலையை பண்ணிச்சியே, நான் இது தியானத்தில் திக்ரில் இல்லை ஃபோனில் இச்சு. ஹெட் டவுன் ஜென்ரேஷன். இந்த ஜென்ரேஷனை தலையை தூக்கி இங்கே பாருங்கள் குர்ஆன் ஒன்று ஈக்கிற, பிரபஞ்சம் ஒன்று ஈக்கிற, அல்லாண்டு ஒத்த நீக்காண்டு தூக்கி எடுக்கிறதுக்கு பெரிய ஒரு வேலை திட்டம் வேணும். எங்களை மாதிரி தாடி பழுத்த வயசு போனாக்கள் இந்த திட்டங்களை வகுக்க கொஞ்சம் கஷ்டம்தான். இவங்க மென்டாலிட்டியும் சார் டிஃப்ரெண்ட். இவங்க எல்ஃபா ஜென்ரேஷன் ஆக்கள் இவர் மட்டுமே நான் சும்மா சொல்லு பொதுவாக. அப்போ இந்த மாதிரி நாங்கள் என்ன பிரச்சனை இந்த சமூகத்தை குர்ஆனை நோக்கி கொண்டு வரையில என்பதை தான் உஸ்தாத் மன்சூர் சொல்ல வர. அல் குர்ஆனை கற்ற என்பது ஆய்வுக்குட்படுத்த வேண்டிய கிடையாது. இப்போ அடுத்த விஷயம் என்ன தெரியுமா? இன்று சொல்லுவாங்க உலகத்தில் தேர் இஸ் அ நியூ பவர், இட் இஸ் அ சோஷியல் மீடியா. இது அது நியூ பவர். இன்றைக்கு உலகாலத்தில் ஆயில் தான் பவர், மணி தான் பவர், வெப்பன்ஸ் தான் பவர். இன்றைக்கு பவர் என்ன தெரியுமா? சோஷியல் மீடியா. அது ஒரு பவர். யார்கிட்ட சோஷியல் மீடியாவுக்கு அவங்க பவர்ஃபுல்லான சமூகம். அப்போ இன்றைக்கு நீங்கள் பாருங்க, ஏன் அப்படி சொல்லணும்? இன்றைக்கு உள்ள ஜென்ரேஷனும் தான் நாங்களும் தான். இன்றைக்கு எல்லாரும் என்ன தான் தேவைன்னு சொல்லும்போ. ஏன் நாங்கள் இன்றைக்கி யூடியூபுக்கு போகிறேன், ஏன் நாங்கள் டிக்டாக்கு போகிறேன், ஏன் நாங்கள் இன்ஸ்டாகிராமுக்கு போகிறேன், ஏன் சொல்லுமா கதை என்னைகளுமா என்ன 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 காரணம் சொல்லுங்க. ஒவ்வொரு மாதிரி வீடியோ போடுறேன், ஆடி போடுற பாடி போடுற அப்படி தானே எல்லா டிசைன்லேயும் போட்டு பார்க்குறேன். என்னதுங்க சொல்லுங்கப்பா? அட்ராக்ஷன் அட்டென்ஷன் எடுக்க பார்க்க ஒவ்வொருத்தரும் ட்ரை. எனக்கு 20,000 எனக்கு 2 மில்லியன் 1 மில்லியன். அவன் வீட்டில் சாப்பிட்றதையும் இந்த என்ன செய்கிற வீடியோ பண்ணி வேறு மாதிரி சாப்பிட்டு ஃபோட்டோ அந்த வீடியோ பண்ணி போட்டு இன்னும் ரொம்ப ஒன்று செய்கிற புள்ள வெள்ளை கிளம்பி அழுகிற அதை வீடியோ பண்ணி டிக்டாக்ல போடுப்பா. என்னத்துக்கு போடு அல்லாவுக்கு தான் தெரியும், அவங்களும் தெரியும் எனக்கு. ஆனால் ஒன்றே ஒரு நோக்கம் மிக்கிற அட்ராக்ஷன் அட்டென்ஷன் இன்றைக்கு எல்லாரும் தேடிக்கொண்டிருக்கிறது. அப்படியான உலகம் இது. ஏன்னா இதை சொல்ல பின்னால் சொல்ல பாருங்க. அப்போ அது மட்டுமல்ல, இன்றைக்கு சாதாரண யூடியூபரானா அவருக்கு பேர் கொடுங்க, என்ன பேர்? யூடியூபர், கிரியேட் கண்டென்டர் அப்படி தானே. அவரும் இது பேரெல்லாம் ஒரு பதவியெல்லாம் கொடுத்திருக்கிறேன். ஆனால் எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லை. ஸோ ஒரு வீடியோ போட்டு 1000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அவருக்கு இன்றைக்கி யூடியூபர் அப்படி தான். ஐ எம் யூடியூபர் அப்படி தான் அறிமுகப்படுத்தினேன் சமூகத்தில். அவங்க வேறு அவங்களுக்கு கெதரிங் கொண்டிருக்கிற அது வேறொரு உலகம் அது. இப்போ இது என்ன சொல்கிறேன்டா, அப்போ எல்லாருமே என்னென்னா இன்றைக்கி அட்டென்ஷனை நோக்கி போகிற ஃபனி வீடியோஸ் அது இதெல்லாம். இப்போ சீரியஸ் என்ன கேள்வி என்னென்னு கேட்டால், இந்த மாதிரி ஃபனி வீடியோஸ், இந்த மாதிரி அர்த்தம் இல்லாத பிரயோசனம் இல்லாத இந்த அட்டென்ஷனை தேடி போகக்கூடிய சமூகத்துக்குள்ளால் குர்ஆனை எப்படி நாங்கள் அந்த அட்டென்ஷன் உள்ள ஒன்றாக மாற்றி கொடுப்பது என்பதுதான் நாயகர்களுக்கு இருக்கிற மிக முக்கியமான சீரியஸான கேள்வி. அதுங்களுக்கு இல்லாமல் செய்யவும் இல்லை, அது பிள்ளைன்னு சொல்லவும் இல்லை. அதுக்குள்ளால் எப்படி குர்ஆனை கொடுக்குறேன்? அந்த டிக்டாக்ல இருந்து அந்த ஃபனி வீடியோஸ்ல இருந்து குர்ஆன் நோக்கி மக்கள் எப்படி கொண்டு வரும்போது இந்தக்குள்ள ஜென்ரேஷன் எடுக்கிறதுக்கு பெரிய சவாலாக தான் இல்லையா? நீங்கள் ஏற்றுக்கொள்ள இல்லையா? இதான் ஒன்று. உங்களுக்கு தெரியும், இப்போ எல்ஜிபிடி இன்றைக்கி வேகமாக பரவிவார். இந்த அமெரிக்காவில் ஒருத்தர் சொல்ல, இப்போ நான் ரிசர்ச் சொன்னேன்டா, இந்த அமெரிக்கா நீங்கள் லைப்ரரி ஒன்றுக்கு போனால் நிறைய புக்ஸுகளை பார்க்கணும். என்ன தெரியுமா? எல்ஜிபிடியை ப்ரிஃபர் பண்ணி யாருக்கு தெரியுமா? சின்ன பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேயே அப்படியான வெல்யூஸுகளை அவரோட வெல்யூஸுகளை கொடுக்கறதுக்கான புத்தகங்கள் ஆயிரக்கணக்கிட்டே வந்திருக்கிறேன். எந்த பிள்ளைக்கும் 10 வயசு 12 வயசு எக்ஸஸான லைப்ரரியில் அந்த புக் எடுத்து வாசிக்கலாம். ஃபேமிலி லைஃப்,
ஒழுக்கம் எல்லாம் இன்றைக்கு சீரழிஞ்சு கொண்டு போகுது. இதை பார்த்துட்டு தான் எங்களோட பிள்ளைகள் அல்லது வரப்போகிற ஜென்ரேஷன் ஸ்கூலுக்கு வரும், சமூகத்துக்கு வரும், பள்ளிக்கு வரும். அது எப்படி அந்த பிள்ளைகளுக்கு குர்ஆனை கொடுக்குற பெரிய ஒரு சவால். எனவே உஸ்தாத் மன்சூர் அல் குர்ஆனை கற்றல் இந்த நூலின் கூட சொல்ல வர இந்த கன்செப்ட் என்னென்றால், இதுக்கு மத்தியில் நீங்கள் குர்ஆனை கொடுத்தே ஆகணும், வேறு ஆப்ஷன் இல்லை, இதுதான் தீர்வு. அதை நீங்கள் யோசிங்க, சிந்திங்க, ஆய்வு செய்யுங்க. அதான் சொல்லவா இறுதியாக. இப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 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 உங்களுக்கு நெக்ஸஸ் புக்கு நான் வாட்ச நெக்ஸஸ் தமிழே வந்திக்கிறேன், ஏஐயை பற்றி எழுதிக்கிறேன். ஏஐ உலகத்தில் தொடர்ந்தால் என்ன நடக்கும் அந்த புக்கு சுருக்கம். அவர் கடைசியாக சொல்ல என்ன தெரியுமா, இந்த ஏஐ தொடர்ந்து இந்த உலகத்தில் இருந்தால் மனித சமூகமே மிருகமாக மாறும்னு சொல்லிக்கிறேன். வெரி டேஞ்சரஸ். வார ஜென்ரேஷன் மிருகமான மனித உணர்வு இல்லாத, இரக்கம் இல்லாத, அன்பில்லாத, பண்பில்லாத, சமய உணர்வு இல்லாத, ஆன்மீக உணர்வு இல்லாத ஒரு வகையான மெஷினரிஸ் தான் உருவாக போகிறாங்க. இந்த சமூகத்தை எப்படி குர்ஆனை கொடுக்க தான் கேள்வி. இப்போ நான் உன்ட்ட கேள்வி ஒன்று கேட்டேன். அப்போ இந்த 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 சமூக பிரச்சனைக்கான தீர்வை நாங்கள் சொல்லிட்டு ரெண்டு வகையில் அமையலும். ஒன்று இப்போ உள்ள சமூகத்துக்கு நாங்கள் குர்ஆனூடாக தீர்வை கொடுக்கறது, ரெண்டாவது அடுத்த ஜென்ரேஷனுக்கு எப்படி குர்ஆனூடாக நாங்கள் தீர்வை கொடுப்போம் என்பது, ரெண்டையும் நாங்கள் யோசிக்கணும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ குர்ஆன் ஒரு ஹோலி புக்கா அல்லது லைஃப் புக்கான்னு கேட்டால் அது ரெண்டும் தான். புனித நூல் தான், அல்லாஹ்வுடைய வேதன் ஒரு புனிதன். அதே நேரத்தில் அது வாழ்க்கை புத்தகம். ஆனால் இங்கே நடந்திருக்க பிரச்சனை தெரியுமா, ஹோலி புக்கு நீங்கள் நாங்கள் கூட முக்கியத்துவம் கொடுத்தா பிரச்சனை. பரக்கத் புக்காகிட்டோம். பரக்கத்துக்கு மட்டும்தான் குர்ஆன். அந்த பரக்கத் கூடத்தில் பாதிப்பு என்ன தெரியுமா, கூட நாங்கள் புனிதத்தன்மையை கொடுத்தா புத்தகத்துக்கு என்ன நடக்கிறேன்டா, நாங்கள் இப்படி தான் யோசிக்கிறேன். குர்ஆனை ஓத வந்தால் படித்த இப்போ நான் பிஸி ஆகிக்க, என் மனசு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிக்க, நான் இன்றைக்கி லுஹர் தொழிலில் நாளை படிப்போம், நாளைக்கு ஒழுங்காக தொழுவிட்டு உழுவு செஞ்சு நான் குர்ஆனை படிப்பேன், நாளைக்கு சைத்தான் நாளைக்கும் அதே கதை தான். அப்படி தானே அல்ல சில இப்போ வேறு கூட பிஸி ஆகிக்க, மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகிக்க, அதோடைய குர்ஆன் புனிதமானது, குர்ஆன்ட்டு நாங்கள் மனம் தூய்மையாக தான் போகணும். நடக்காது. நீ முதலாவது இந்த கன்செப்டை உடைச்சோணும். குர்ஆன் புனிதமானது தான், ஆனால் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அந்தளவுக்கு நீங்கள் குர்ஆனுக்கு புனிதம் கொடுக்க தேவையில்லை. அது ஒரு லைஃப் புக், வாழ்க்கை புத்தகம். இப்போ பாருங்க, வாழ்க்கை புத்தகம்ன்ற பொருள் என்னென்னா, இந்த குர்ஆனை படிக்கிற நேரத்தில் குர்ஆனில் இந்த புக்கில் உஸ்தாத் சொல்கிற மாதிரி இந்த சூறாக்களை வாசிக்கிற இடத்துல எங்களோட மைண்டுக்கு வரணும், இந்த ஆயத் ஏண்ட வாழ்க்கைக்கு என்ன சொல்கிற என்பதில் தான் ஃபோக்கஸ் ஆகிக்கணும். ஏண்ட வாழ்க்கை என்ன சொல்கிற. ஆனால் புனித புக்கா நீங்கள் எடுத்தால் அந்த கன்செப்ட் வராதே. பரக்கத்துக்கு துவா கேட்டால் சரி இல்லை, இந்த ஆயத்தை இந்த வாழ்க்கைக்கு என்ன சொல்கிற என்ற அந்த மைண்ட் செட்டுக்கு ஒரு சமூகத்தை கொண்டு வரையிலுமா, ஒரு இளைஞனை கொண்டு வரையிலுமா, ஒரு வாப்பை ஒரு உம்மாவை கொண்டு வரையிலுமா, ஒரு கணவனை மனைவியை கொண்டு வரையிலுமா, அந்த சமூகம் குடும்பம் சேஞ்ச் ஆகும். இதான் வாழ்க்கை புத்தகம். குர்ஆன் சொல்கிற தான் வாழ்க்கை புத்தகமாக பாருங்கள் இந்த நூலை. அப்போ இந்த அடிப்படை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த நான் சொன்ன மாதிரி இந்த உலகத்தில் ஒரு போட்டி ஒன்று வச்சாங்க. நான் குர்ஆன் எப்படி நான் யோசிக்கணும்னு நான் சொல்கிறேன். என்னடா குர்ஆனிக் கான்ஃபரன்ஸ் ஒன்று செஞ்சு அதில் போட்டி ஒன்று வச்சாங்க. என்ன சொன்னேன், இப்போ நான் இன்னா ஹதைனாகும் இம்மா ஷாக்கிரன் வைம்மா கஃபூர், அதுதான் அந்த போட்டியோட தலைப்பு. அந்த ஆயத்தை கொடுத்து சொன்னாங்க, ஒரு இன்டர்நேஷ்னல் போட்டி மலேசியாவில் நடந்தது. இந்த ஆயத்தை வைத்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு வீடியோ தயாரிக்கலாம், அல்லது ஒரு ஆர்டிக்கல் எழுதலும், அதில் உங்களோட ஏதோ க்ரியேட்டிவ் ஒர்க் கொண்டு செய்யணும்னு சொன்னாங்க. அப்போ எத்தனையோ நிறைய வீடியோஸ் எல்லாம் வந்து அதில் யார் தான் வெற்றி பெற்ற, ஈஜிப்டை சேர்ந்த ஒரு டென்டிஸ்ட் தான் வெற்றி பெற்ற பல் வைத்தியர். எங்கள் நாட்டு டாக்டர்ஸ்மாருக்கு என்ன தெரியும், எங்கள் நாட்டு லோயர்ஸுக்கு என்ன தெரியும். நான் குறையா சொல்லலை, எங்கே சேர்த்தா நான் சொல்கிறேன். எங்கள் டாக்டர்ஸ்மாருக்கு குறை சொல்லலை, அவங்களுக்கு அந்த குர்ஆன் நாங்கள் கொடுக்கலை கொண்டு போய் அந்த இடத்துக்கு. எங்கள் லோயர்ஸ்மாருக்கு குர்ஆன் அப்படி கொடுக்கலை நாங்கள் படிக்கிறதுக்கு. அவங்களுக்கு ஏசி பிரயோசனம் இல்லை. இப்படி குர்ஆன் நாங்கள் ஒரு கான்ஃபரன்ஸ், குர்ஆனிய மாநாடுகள் நடத்தணும், குர்ஆனிய போட்டிகள், குர்ஆனை படிக்கிற போட்டியை நடத்தணும், ஓதுகிற போட்டி அல்ல. அது போதும். இப்போ எல்லாருமே ஓதி முடிந்தானே, ஓதுகிற ஸ்காலர்ஷிப்பை கொடுக்க மக்காக அனுப்புகிற கவுத்துள்ள தொழிடுவாங்க. இது போதும், அதை செய்யுங்க, பரவாயில்ல, அதை செய்யுங்க. ஆனால் அதை விட முக்கியம் கொடுக்கணும் என்ன தெரியுமா, குர்ஆனை படிப்பதற்கான போட்டி ஒன்று நாங்கள் வைக்கணும். ஏஓசி நிறுவனம் அதை யோசிக்கும். அப்போ தான் மக்கள் குர்ஆனில் ஆர்வம் ஒன்று வருவாங்களே. அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னென்றால், இந்த உலக வாழ்க்கையில் நானும் நீங்களுமே கஷ்டப்படுவேண்டா, சந்தோஷமாக வாழத்தானே, ஹாப்பினஸ் தானே. இன்றைக்கி நீங்கள் உளவியலுக்கு போய் பார்த்தா அல்லது யூடியூபுக்கு போய் பார்த்தா எல்லாம் இன்றைக்கி கதைக்கிற ஹாப்பினஸ் ஹாப்பினஸ் ஹாப்பி லைஃப்பில் ஹாப்பி ஆகிக்கிறேன்னு சொல்லி எங்கனே தான் நோக்கம், அல்லாவுடைய நோக்கமாக தான் நீங்கள் ஹாப்பி ஆகிறீங்க. அல்லா தாலா சொல்லி ஹயாத்தன் தையிபா, அழகான வாழ்க்கை தான் உங்களுக்கு தாரன் அல்லா தாலா சொல்லிக்க.
அப்போ இந்த குர்ஆன் சொல்கிற ஹாப்பினஸ் என்ன தான் புரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த உலகத்தில் ஹாப்பினஸை தேடி கதைக்கிற, ஆனால் இந்த உலகத்தில் கூடுதலாக என்னென்னா டிப்ரெஷனும் சூசைடும் எங்கே கூடண்டா இன்றைக்கு தான் கூட. அப்போ ஏன் இந்த முரண்பாடு? நான் குர்ஆன் சொல்ல என்னென்னா இதான் லைஃப் புக்காக நீங்கள் பாருங்கள். அப்போ குர்ஆனோட மெயின் விஷயம் என்னென்னா ஒரு மனிதனை படைத்த ரப்போடு தொடர்புபடுத்துவது, ஒரு மனிதனை தனது வாழ்க்கை பிரச்சனைகளை நீ இந்த உலகத்தில் இருந்து பார்க்காதே, மறுமையில் இருந்து பார். இது வந்த என்ன சொல்லும்போது திடீர்னு எங்களோட வாழ்க்கை லொஸ்டன்னு வந்த அல்ஹம்துலில்லாஹ், பெரிய ஒரு நோய் என்று வந்த அல்ஹம்துலில்லாஹ். என்ன நடந்தாலும் ஒரு மூமினுக்கு அது கவலை அமையாது. அதுதான் ஹாப்பினஸ். இந்த ஹாப்பினஸை மனித உளவியலாளர்களை கொடுக்கணுமா, கால் ரோஜர்ஸ் எல்லாம் கொடுக்கணுமா, சிக்மன் ஃப்ராய்டெல்லாம் கொடுக்கணுமா? இந்த குர்ஆனில் மட்டும்தான் அந்த ஹாப்பினஸை கொடுக்க. எப்போ லைஃப் புக்காக குர்ஆனை ஒரு வாழ்க்கை புத்தகமாக பார்த்தா மட்டும்தான், ஏண்ட வாழ்க்கைக்காக வந்த புத்தகமாக பார்த்தா மட்டும்தான் ஹாப்பினஸ் நிச்சயம் கிடைக்கும். குர்ஆனோட வித்தியாசமான ஹாப்பினஸ். அப்போ இதை நான் சொன்னப்போ உங்களுக்கு அப்போ அந்த பார்வை வந்தால் ஒரு ஆளை சந்தித்த எப்படி என்றால் பெரிய கோடீஸ்வரன் ஸ்ரீலங்காவில் பெரிய சமூகத்தில் முக்கியமான ஒரு ஆள், சரியான ஸ்ட்ரெஸ் லீக். அவர் ஏன் ஸ்ட்ரெஸ்ன்னு பார்த்தா உஸ்தாத், அவருக்கு ஊரில் ட்ரஸ்டி போர்டு தலைவர் பதவி இன்னும் கிடைச்சலையா. சிரிச்சையில் சீரியஸான விஷயம் இது. அதால் ஸ்ட்ரெஸ் எல்லாம் மீகிற, கோடீஸ்வரன் சொத்து சுகம் எல்லாம் மீகிற, ட்ரஸ்டி போர்டு தலைவர் பதவி இன்னும் கிடைச்சல. இதுதான் ஸ்ட்ரெஸ். இதுதான் குர்ஆனுடைய பார்வை, வாழ்க்கையை பார்க்குற பார்வையும் உலக பார்வையும் உள்ள வித்தியாசம். அர்த்தம் இன்றைக்கு ஒரு ஆளையே வாகனம் வாங்குறேன், எனக்கு ஒரு வெஹிக்கிள் தேவைன்னு நான் யோசிக்கிறேன். இந்த வசதிக்கும் ஒரு வாகனம், ஒரு பயணம் போகிறதான் இன்றைக்கு இடத்துக்கு நான் வாகனம் வாங்குறேன். அவர் வாங்கிக்கிற அதவி நல்லொன்று நான் வாங்குவேன், காசு இல்லாட்டியும் கடன்பட்டால் வாங்குவேன். என்ன இப்போ இந்த ஒப்ஜெக்டிவ் ஏன் மாறினேன்? குர்ஆன் என்ன செய்ய முடியாது. குர்ஆன் ஸ்பெஷல் என்னென்னா ஒரு மனிதனுடைய பெர்செப்ஷன், வாழ்க்கை சிந்தனை, வாழ்க்கை பற்றிய புரிதல், குர்ஆனிய சிந்தனை சரியாக இன்ஸ்டால் பண்ண வேலையை தான் குர்ஆன் செய்கிறது. பெர்செப்ஷன் சேஞ்ச், paradigm shift, இதுதான் குர்ஆன் செய்கிறது. இது வராத வரையில் நாங்கள் சும்மா ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் டிப்ரெஷனுக்கும் டாக்டர் அப்படி தானே மருந்து குடிச்சே காலம் போகிறோம். எனவே அடுத்த பாயிண்ட் என்னென்றால், அப்படின்னு நான் சொல்லிட்டு போகிறேன், இந்த குர்ஆனை கற்றல் எப்படி இந்த சமூகத்தில் நடைமுறைப்படுத்தணும், அதுக்கான சவால்களையும் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு போகிறேன். அப்போ இந்த அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம் என்றால், இன்னொரு முக்கியமான பாயிண்ட் தான் குர்ஆனை நாங்கள் கற்ற என்ற உஸ்தாத் சொல்லக்கூடிய கன்செப்டில் அடுத்த இன்னொரு முக்கியமான பாயிண்ட் தான் இந்த மாலிக் பத்ரி ஒரு கருத்துன்னு சொல்லுவார். என்றால் இன்றைக்கு அமெரிக்காவில் உஸ்தாத் இந்த ரோட் லெஸ் ட்ராவல்டு புக்கை நீங்கள் ரீட் பண்ணி பாருங்க, அந்த புக்கை தான் எல்லாம் இன்றைய கூட வாசிக்கிறோம். இந்த ரோட் லெஸ் ட்ராவல்டு ஆன்மீக புக் ஒன்று இந்த மேற்குலகமே பதினோக்கி தான் வந்து கொண்டீங்க டாக்டர். ஏனெண்டா ஆன்மீக வறுமை, இதுக்கெல்லாம் மருந்து, உடம்புக்கெல்லாம் மருந்து எடுத்து பார்த்து ஒன்றும் சரி வரல. இப்போ விளங்கிட்டாங்க, இங்கே தான் பிரச்சனைக்கு கொஞ்சம் வந்திக்கிறேன், கொஞ்சம் நீங்கள் ஃபுல்லாக வரல, கொஞ்சம் வந்திக்கிறேன், ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜிக்கு வந்திக்கிறேன், அப்படி தானே. அப்போ அவர் சொல்லுவார், டாக்டர் மாலிக் பத்ரி கருத்தர் சொல்லுவார், குர்ஆனுக்கு தஃப்சீர் எழுதுகிற நேரத்தில் நீங்கள் குர்ஆனை அடிப்படையாக ஹதீஸை அடிப்படையாக எல்லாம் வச்சு எழுதுங்க. அவர் சொல்லுவார், இன்றைய உலகத்தை பொறுத்தவரையில் நீங்கள் குர்ஆனுக்கு நீங்கள் தஃப்சீர் எழுதும் போது உளவியல் ரீதியாக தஃப்சீர் எழுதுவதை நீங்கள் சிந்திங்கன்னு ஒரு கருத்தை சொல்லிட்டு மௌத்தாய் வைத்தார். ஏன்னா அவர் அப்படி சொன்னேன்டா, இன்று மனிதன் அனுபவிக்கிற மிக முக்கியமான பிரச்சனை குர்ஆனை கூட்டு தூரமாகிறதுக்கான காரணம், அல்ல குர்ஆனை சரியாக விளங்காமிக்கிறதுக்கு காரணம், உள்ளத்தில் நிறைய மனக்கவலைகள், வாழ்க்கை பிரச்சனைகள், மன அழுத்தங்கள், மனச்சோறுகள், டிவோர்ஸ் ரேட் கூட, கணவன் மனைவி வீட்டில் ஒரே சண்டை, எரிமலமாய் கும்பரி கொண்டிருக்கிற, எப்போ வெடிச்சுமோ தெரியா. ஒரு காலத்தில் பெட்ரோல் ஸ்டேட்டில் பெட்ரோலுக்கு கியூ நின்ற மாதிரி காலிக்கோட்டில் கியூ நிற்காங்க எல்லாரும். எனவே உள்ள பிரச்சனை இன்றைக்கு கூட எப்படி உடைக்கிறது? குர்ஆனை கற்றல் என்ற புத்தகத்தினூடாக இந்த புத்தகம் தான் சொல்ல வருகிறது என்னென்றா, இந்த குர்ஆன் மட்டும்தான் அதுக்கு தீர்வு. இட்ஸ் அ சைக்கோ தெரப்பி. குர்ஆன் இன்றைக்கு ஒரு உல சிகிச்சை நூல், ஷிஃபாவுன் லிமா ஃபி சுதூர். இன்றைக்கு குர்ஆன் உஸ்தாத், இன்றைக்கு குர்ஆன் ஒப்ஜெக்டிவ்ஸ் சொல்கிற நேரத்தில் இப்போ கூட எட் பண்ணுற விஷயம் தான் இந்த 6-7 விஷயத்தோட குர்ஆன் ஹீலிங் த ஹார்ட், உள்ளத்தை, ஹார்ட்டை, உல நோய்களை குணப்படுத்துறதுக்கு இந்த குர்ஆனை நீங்கள் இன்றைக்கு உலகத்தை பயன்படுத்துக்கணும்னு சொல்கிறது. அந்தளவுக்கு இன்றைக்கு மனித சமூகத்தில் இந்த உலப்பிரச்சனைகள் கூட. அப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது எப்படி நாங்கள் இந்த குர்ஆனை இந்த உளவியல் ரீதியாக நாங்கள் புரிஞ்சு கொள்கிற நேரத்தில், அல்லது எப்படி இந்த குர்ஆன், இப்போ நான் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா, உஸ்தாத் மன்சூர் இந்த கற்றல் என்ற கன்செப்டுக்கான ஸ்கூலில் நீங்கள் எஜுகேஷன் சைக்காலஜியில் பார்த்தாலும் தெரியும், கற்றல் என்ற கன்செப்டுக்கு முன்னால் ஒன்று என்ன தெரியுமா, கற்றலுக்கு மக்களை தூண்ட வேணும், மோட்டிவேட் பண்ண. உண்மை
அது மிக முக்கியம். இல்லை எதொன்றை நாங்கள் தருகி ஆசை ஊட்டணும்னு சொல்லிக்கிறேன், ஆர்வம் ஊட்டணும்னு சொல்லிக்கிறேன். இப்போ குர்ஆன் நோக்கி மக்கள் வராமிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? மக்கள்கிட்ட லாங்குவேஜில் நாங்கள் குர்ஆனை சொல்லி ஆசை விட்டல, அவங்களோட டேஸ்ட்டில் குர்ஆனை சொல்லி ஆசை விட்டல. எனவே அவங்க குர்ஆன் என்பது ஓதினா, நோன்பு வந்த மையத்து வந்த ஓதினா போதும். அது என்னென்னு சொல்ல வரேன் பாருங்க. இப்போ சொல்லுங்க, ஒரு வாப்பா மகனு சண்டைன்னு வைங்க. இப்போ குர்ஆன் எப்படி கொடுக்குன்னு பாரு. வாப்பா மகனு சண்டை, ஆனால் வாழ்க்கையோட குர்ஆனை கொடுங்க. அப்போ குர்ஆனை படிப்பேன். வாப்பா மகனு சண்டை என்னென்னா, மகன் வந்து முஸ்லீம் அல்லாத ஒரு கேளை கல்யாணம் முடித்து வீட்டுக்கு கூட்டி வந்தீங்க. வாப்பா சொல்ல போ வெளியே, என்ன முகத்திலே நீ முழிச்சப்படாது, மையத்துக்கும் வரப்படாது. நான் உண்மை சம்பவம் சொல்லுது. இப்போ சூரத்து யூசுஃபில் அல்லாஹ் தாலா சொல்லப்படின்னு கேட்டால், யூசுஃப் நபிக்கு செஞ்ச வேலை தெரிந்தானே உங்களுக்கு? யாரே சகோதரர்கள் செஞ்ச வேலை செஞ்சுட்டு எப்படி வீட்டுக்கு வார், நல்ல புள்ளமாய் வீட்டுக்கு வார். யக்கூப் நபி எப்படி நடந்து கொண்டு என்ன செய்ய விஷயம் தெரியும். யூசுஃபுக்கு செஞ்ச வேலை தெரியும். ஆனால் நீங்களும் என்ன பிள்ளைகளே வாப்பா ஒன்றும் செய்யலை, கெட் அவுட்னு சொன்ன அவர். உள்ளுக்கு வாங்க என்ன செய்ய, உங்களையும் தர்பியத்து கொடுத்து வளர்க்கணும். ஒன்று தான் எடுத்தாரே. இந்த குர்ஆன் விளக்கத்தை கேட்டுக்கொண்டு நான் சொன்ன அந்த வாப்பா அழுதார். ஹஸ்ரத், எனக்கு இந்த குர்ஆன் விளக்கம் இதுக்கு முந்தி தெரிஞ்சிருந்தா என் மகனை நான் நெருப்படுத்தி எடுத்திருப்பேன். இப்படி நாங்கள் வாழ்க்கை பிரச்சனை குர்ஆனை கொடுத்தா, என் வாழ்க்கை பிரச்சனைக்கு இந்த குர்ஆனுக்குள்ளே தீர்வு வைக்கிற குர்ஆனை கொடுத்தா நீங்கள் கொடுத்து பாருங்க. அடுத்த நாள் அந்த வாப்பா குர்ஆனை சூரத்து யூசுஃப் உங்களுக்கு வாசிக்கும். அவருக்கு தெரியும், இட்ஸ் அ லைஃப் புக். என் வாழ்க்கை பிரச்சனைக்கு வந்த நூல் இது. இது ஒரு தத்துவம் அல்ல, இது ஒரு கோட்பாடு மட்டுமல்ல, இது தெய்வீக நூல்னு சொல்லி அல்லாஹ் ஏதோ ஒரு உயர்ந்த தரத்திலிருந்து பேசுகிற எங்களுக்கு விளங்காத நூல் அல்ல. இது என் சொந்த லைஃபுக்கு வந்த வழிகாட்டல் நூல். மூசா நபியிட பெண்களுக்கு நான் சொல்கிறேன், பெண்கள் எவ்வளோ தைரியமாயிக்கணும். பொதுவான ஆயத்தான் அது. நிறைய பேருக்கு இன்றைய கவலை தெரியுமோ, நாளைக்கு என்னத்து நடக்குமோ தெரியா, என்ன பிள்ளை எப்படி வளர்க்குவோ தெரியா, சரியான நாட்டிலையும் பிரச்சனை தான், பொருளாதார கஷ்டங்கள், பிள்ளை நல்லா படிப்பிச்சோம், எதிர்காலம் பற்றிய கவலைகள். மூசா நபியோட உம்மா பற்றி எல்லாம் குர்ஆன் எப்படி சொல்ல. மூசா நபியோட உம்மா பயந்து கொண்டு இருக்கிற நைட்டில் யார் வந்து கதவை தட்டுமோ தெரிய, தட்டுனா ஷுவரா ஃபிரௌண்ட சோல்ஜர்ஸ் தான் பிள்ளைய தூக்கும். அல்லாட கட்டில் வர ஃபால்கி ஃபில் யம்மி. லேசான விஷயமா இது. சோல்ஜர்லாம் சுற்றி கொண்டு அல்லாஹ் சொல்ல, கடல் இந்த நதியில் கொண்டு போய் பிள்ளைய வெய்ங்கோன்னு சொல்ல முடியல சார், ஃபால்கி போடுங்கோ, த்ரோ இட். எப்படி ஒரு டேஞ்சரான வசனம் பாரு. உண்மைக்கு எப்படி ஈந்திங்க அந்த நேரத்தில் ஒரு அப்போ அவள் யோசி, என்ன பிள்ளை என்ன உமா அதில் போட்டால் பிள்ளை எடுத்து நடக்கும். அதுவும் அல்லாஹ் சொல்கிற பாஸ்கெட்டில் போட சொல்லி, பாஸ்கெட் அது என்னமோ அது பாம்பு அதில் பூந்து கொண்டே நடக்கும். அடுத்த அந்த அலைகள் லேசாக அப்படி போகிற அந்த பாஸ்கெட் புரண்டா பிள்ளை இல்லா போகும். எனக்கு இதெல்லாம் உமாக்கு மைண்டில் வந்திக்கும் இல்லையா? என்னைய தாய்மார்கள் நிறைய அப்படியே கவலை அளிக்கும் வாழ்க்கை பிரச்சனை. அல்லாஹ் தஆலா சொல்ல, லா தஹாஃபி வலா தஹ்ஸனி. நீங்கள் ஒன்று நம்புங்க. அல்லாஹ் தஆலா சொல்ல, தாய்மார்களே பெண்களே, உங்களுக்கு நிறைய இந்த பிரச்சனை அளிக்கலாம். வாழ்க்கை பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, நிறைய சிக்கல் வெளியே சொல்லியதா பிரச்சனை. அல்லாஹ் எந்த பிரச்சனையை உங்களுக்கு தந்தாலும் லா தஹாஃபி வலா தஹ்ஸனி, அல்லாஹ் உங்களுக்கு எந்த பிரச்சனையை தந்தாலும் அதை ஓவர் கம் பண்ண முடியுமான பிரச்சனையை மட்டும்தான் தருவான். ஏனென்றால் அவனுக்கு மட்டும்தான் உங்களுக்கு தரையிலும் லா தஹாஃபி வலா தஹ்ஸனி, நீங்கள் கவலைப்பட வேணும், நீங்கள் பயப்பட வேணும் என்ற சக்தியை உங்களுக்கு அந்த பிரச்சனையோடு தருவான். நீங்கள் பொறுமையாக இருந்து பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறேன். இப்படி முஸ்லீம் சமூகத்துக்கு குர்ஆனை கொடுத்தா, வாழ்க்கை பிரச்சனைகளோடு கொடுத்தா, குர்ஆனை நோக்கி மக்கள் வருவாங்க, குர்ஆனை கற்கணும் ஆசையோடு வருவாங்க. இதை இன்றைக்குள்ள குர்ஆனுக்கு மக்கள் இருக்கிறதுக்கான மெத்தட். அடுத்து நீங்கள் பாருங்க, இந்த பெரிய ஒரு சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன். அப்போ அந்த நேரத்தில் எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லுண்டா, மூசா நபியோட உம்மா ஃபாரிகன், அவர் உள்ளம் வந்து அப்படியே எம்டினஸ் ஆனால் எந்த அளவுக்கு அப்படி சும்மா வாய் திறந்து அல்லாஹ் அந்த கத்தை பார்த்து கத்தோ மேலே கத்தினா சோல்ஜர்ஸ் வந்து பிடிச்சும் என்னை பிடிச்சி எடுத்துக்கொண்டு போக மட்டும் தெரியும். அப்போ வாயில் கத்தோ மேலே புள்ள போய் கொண்டிருக்கிறேன். அப்போ அல்லாஹ் கடைசியாக சொல்ல, ஃபலவுலா ரபத்னா, நாங்கள் அந்த மூசாவினுடைய தாயுடைய உள்ளத்தை இறுக்கி கட்டலைன்னு சொன்னால் எல்லாம் உடஞ்சி, எல்லா பிரச்சனையும் உடஞ்சி வெடிச்சு பிரச்சனை சீரழிஞ்சு போய்க்கும். அப்போ ரபத்னான கருத்து என்னன்னா, நல்லா இதயத்தை போட்டு லீக் ஆகாமல், ஒன்று மகளிங்க லீக் ஆகாமல் மூசா நபியோட உம்மோட அந்த இதயத்தை அல்லாஹ் தஆலா இறுகி கட்டி வச்சான். இதுதான் அல்லாஹ் தரக்கூடிய சக்தி, ஆற்றல், ஈமானிய பலம். இது ஒரு தாய், ஒரு பெண் நினைக்கணும், வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு அதை போராடலாம், தாங்கிக் கொள்ளலாம், அந்த சக்தியையும் சேர்த்தான் அல்லாஹ் தஆலா தருகிற நம்பிக்கை எங்களுக்கு வேணும். நிறைய கவுன்சிலிங் வரக்கூடிய தாய்மாருக்கு சரியான விரக்தி, கவலை, ஒரே அழுகை. ஏன்
இதுக்கு தீர்வு என்ன தெரியுமா? நான் 100% உங்களுக்கு அடித்து சொல்வேன். நீங்கள் இந்த உஸ்தாத் மன்சூருடைய தாய்மார்களே பெண்களே இந்த நூலை வாசிச்சுட்டு அல் குர்ஆனை நீங்கள் வாசிங்கோ. உங்களோட எல்லா கவலைகளுக்கும் மிஸ்ட்ரெஸுக்குமான அருமருந்து இந்த நூல். அடுத்த இதோட சேர்த்து வாசிக்கக்கூடிய அல் குர்ஆன் நான் அடித்து சொல்லுவேன். நீங்கள் இதை வாசித்து பாருங்க இந்த புக்கை, அதோடு இந்த குர்ஆனையும் வாசித்து பாருங்க. இந்த கைடு கீழே ஒரு கவுன்சிலிங்கும் தேவையில்லை, ஒரு சைக்கோ தெரபிஸ்ட்டும் தேவையில்லை. உங்களுக்கு தனி இந்த ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணல. இதுதான் குர்ஆன். இதுதான் குர்ஆன் அற்புதம். இன்னொரு பிரச்சனை தெரியுமா? இன்றைக்கி நாங்கள் பிள்ளைகளுக்கு டாக்டர் நல்லா படி எக்ஸாமில் 3 எடுக்கணும் 9 எடுக்கணும், அதுதான் டார்கெட்டாக கொடுக்குறேன். எக்ஸாம் டார்கெட். பிள்ளையோட ஒழுக்கம், வினய, இந்த கட்டுப்பாடு, ஒழுங்கு, நேர்த்தி, உமா அப்பாவுக்கு கௌரவம் கொடுக்குறது. நான் கிட்டத்தட்ட ப்ரோக்ராம் விட்டு போனேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ப்ரோக்ராம் உண்டு. அந்த ப்ரோக்ராம் சொன்னது என்னென்னு சொன்ன பிள்ளைகளுக்கு, பொங்கல் பிள்ளைலாம், நீங்கள் 3 எடுத்தும் பிரயோசனம் இல்லை, நீங்கள் 9 எடுத்தும் பிரயோசனம் இல்லை. முதல்ல நல்ல பிள்ளையாகிறீங்க, உமா அப்பாவுக்கு நல்ல இறக்கமாக பேசக்கூடிய பிள்ளைகளாகிறீங்க, நல்ல ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளாகிறீங்க. அந்த புள்ள நிறைய பேரை கண்டுன்னு தெரியுமோ, கொஞ்சம் புள்ள சரியான பொறாமை. 10 பிள்ளையை படித்த விடுகள், புக்கெல்லாம் ஒழிச்சிய, இவ போகிற கிளாஸுக்கு அந்த பிள்ளைக்கு சொல்லுகள். இப்படி படிப்பு தேவையா எங்களுக்கு? என்ன படிப்பேன் இது? இந்த உள்ள நோய்களை வச்சு கொண்டு பொறாமை, வஞ்சகம். நீங்கள் இப்படி படித்து டாக்டரோ லோயரோ எந்த துறையில் நீங்கள் போயும் பிரயோசனம் இல்லை. அல்லாட்ட எந்த திருப்தியுமே இல்லை உங்களுக்கு. இந்த பிள்ளைக்கு எப்படி குர்ஆனை கொடுக்குற? சூரா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அழகான உபதேசம் ஒன்று சொல்கிற, பிள்ளைகளுக்குரிய பண்புகளை சொல்ல, ஸ்கில்ஸ் இல்லை. லுக்மான் அந்த சூறா வாசிச்சு பாருங்க. அந்த புள்ள லுக்மானை கொடுத்து விளக்கம் கொடுங்க. அந்த புள்ள வாசி பார்த்தா விளங்கும். ஒரு முஸ்லீம்னா மூமின்டா இப்படித்தான் நிற்கணும். அந்த புள்ள விளங்கும், படித்தா இப்படித்தான் நான் வரணும். இன்றைக்கு அப்படி நான் கொடுக்க இல்லை. இன்றைக்கி பிள்ளைக்கு நாங்கள் என்ன சண்டைக்கிறேன்னு கேட்டால், பிள்ளையை நாங்கள் இன்றைக்கி மெட்டீரியலிஸ்டாக மாற்றி வச்சுக்கிறேன். பிள்ளைக்கு நாங்கள் இன்றைக்கி எப்படி இந்த துறை தெரிவு செய்கிற சொல்லுங்கப்பா. நான் அந்த ஃபீல்டுக்கு சொல்கிறேன். சார் ஹை பெய்ட் ஜாப் அந்த துறையை எங்களோட பிள்ளைக்கு காட்டி கொடுங்கோ. எதுக்கு சம்பளம் கூடயோ அந்த துறையை தான் எங்களோட பிள்ளைக்கு நாங்கள் கைட் பண்ணுறோம். அவனுக்கு விஷயம் இன்றைய முக்கியம் இல்லை. இன்றைய பிள்ளைகளுக்கு மணி மைண்டட். சூரா லுக்மானை கொடுங்கோ, மகனை இதை வாசி பாருங்க. இதுதான் குவாலிட்டிஸ். நிறைய பண்புகளுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்லுது. இதுதான் குர்ஆன். அடுத்தது நல்ல லீடர்ஷிப் உள்ள, நல்ல ஆளுமை உள்ள பிள்ளைகளை எங்களோட பிள்ளைகள் நாங்கள் உருவாக்குறதுக்கு என்ன ப்ரோக்ராம் எங்களுடைய ஸ்கூல்களில், எங்களோட சமூகத்தில்? குர்ஆன் அல்லாஹ்வுல லீடர்ஷிப் ஸ்கில். யூசுப் நபியோட வரலாறை படித்து பாருங்க, மூசா நபியோட வரலாறை படித்து பாருங்க, லீடர்ஷிப் பண்புகளை சொல்றதை படித்து பாருங்க. இதை கொடுங்க பிள்ளைகளுக்கு. புள்ள அடுத்த குர்ஆன் நோக்கி வரும். இன்ட்ரெஸ்ட்டாக கொடுங்க, படமாக கொடுங்க, வீடியோவாக கொடுங்க. இந்த குர்ஆனிய சிந்தனையை பிள்ளைகள் வரும், இளைஞர்கள் வரும். எனவே இந்த சமூகம் குர்ஆன் நோக்கி வராமைகிறதுக்கு காரணம் யார் தெரியுமா? சமூகம் அல்ல, நாங்கள் தான். குல் ஹுவ மின் இந்தி அன்ஃபுசிக்கும். நீங்கள் தான் காரணம். நாங்கள் சரியாக இஸ்லாத்தை ப்ரெசென்ட் பண்ணலை. குர்ஆனை சமூகத்துடைய டேஸ்ட்டு கேட்க நான் கொடுக்கல. அதுதான் உஸ்தாத் மன்சூர் சொல்ல வர, கற்று விடா நீங்கள் சிந்திங்கோ எப்படி இந்த சமூகத்துக்கு ஏற்ப டேஸ்ட்டுக்கு ஏற்ப குர்ஆனை கொடுக்கலன்னு சொல்லி. அதே போல் நீங்கள் பாருங்க, இன்றைக்கு நிறைய பேருக்கு தன்னம்பிக்கை குறவு. எனக்கு ஒன்றுமே செய்யலை, நான் இவ்வளோ தூரம் முன்னேறாமைக்கிறதுக்கு காரணம் எங்களோட உண்மை தான், எங்களோட வாப்பை தான், ஒன்றும் சொல்லித்தரல, நான் படித்த ஸ்கூல் தான் காரணம். இன்று அந்த கம்ஃபர்ட் ஜோன்னு சொல்லினாங்க. ஒரே இடத்துல அப்படியே தேங்கி தண்ணி தேங்கிற நிற்கிற மாதிரி. சிலாக்களுக்கு இந்த நாத்தம் பழகினா அது கொஞ்சம் காலம் போன்றது நாற்றமாக விளங்காது, அப்படியே மனம் ஆயிடும் அவங்களுக்கு. அப்படி கொஞ்சம் எரி குலத்தில் இவங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லுது பாருங்க. அந்த மக்களை கூப்பிட்டு சொல்லுங்க, இந்த ஆயத்தை சொல்லி காட்டுங்க. என்ன ஆயத்து? குன்னா முஸ்ததஃபீன ஃபில் அர்தி. ரூஹ் எடுக்க வார நேரத்தில் மலக்குகள் சிலாக்கள் சொல்லுமா, நாங்கள் பூமியில் நாங்கள் வீக்காக இருந்தோம், நாங்கள் சிறுபான்மை சமூகம், எங்களுக்கு எல்லாம் குர்ஆனை படிச்சேல, அரபெல்லாம் எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு பெரிய வசதி வாய்ப்பும் இல்லை, நாங்கள் சாதாரண சமூகம். அல்லாஹ் சொல்ல வசனப்பா, அலம் தகுன் அர்துல்லாஹி வாசியா ஃபதுஹாஜிரு ஃபீஹா. இந்த பூமியை உங்களுக்கு நான் விசாலமாக்கி தரலையா? அதில் நீங்கள் எல்லா இடங்களுக்கும் சென்று நீங்கள் உங்களோட பிரச்சனைக்கான தீர்வை தேடிக்கொள்ளுங்கோ. வழியா இல்லை பூமியில் பாட்டு வந்திருக்கிறேன். அது மாதிரி எல்லா இடத்திலும் அல்லாஹ் என்ன சொல்ல வரணும்னு கேட்டால், இங்கே இந்த ஒரு இமாம் சொல்லக்கூடிய கருத்து என்ன சொன்ன இந்த ஆயத்துக்கு, உங்களோட பூமியின் அல்லாஹ் தஆலா சொல்ல வந்தது பௌதிக பூமி மட்டுமல்ல, உங்களோட உள்ளமும் பரந்த பூமி தான். உங்களோட வீட்டுக்குள்ளே சில படிக்கிற சூழல் கிடைச்சாது, உங்களோட சமூகத்தில் உங்களுக்கு சப்போர்ட் கிடைச்சாது, உங்களோட உள்ளத்தில் பெரிய கனவுகளை உருவாக்கிக்கொள்ளுங்க, விசாலமான கனவு உருவாக்கிக்கொள்ளுங்க. அந்த கனவை நோக்கி நீங்கள் பயணிங்கோ. இலங்கையில் உங்களுக்கு சாதிக்கலவா, இன்னொரு நாட்டுக்கு போங்க, எல்லாமே அல்லாஹ்வுடைய பூமிகள் தான் என்ற தன்னம்பிக்கையோடு வாழ்க்கையில் முன்னேறுங்கோ. எதையும் சாதிக்கலாம் என்று இளைஞர்களுக்கு பலவீனர்கள் சொல்லிக் கொடுங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்ல, இப்படி குர்ஆனை இளைஞர்களுக்கு கொடுத்து பாருங்க, சமூகத்துக்கு கொடுத்து பாருங்க, குர்ஆன் நோக்கி வருவார்கள். குர்ஆன்
வாழ்க்கை பிரச்சனைகளுக்காக வழிகாட்ட வந்த நூல். கடைசியாக அல் குர்ஆனில் நீண்ட சத்தியம் எதுன்னு சொல்லுப்பா, நீண்ட சத்தியம் எது சொல்லுப்பா பாம், யார் சொல்லுங்க? எஸ் 5 minutes சொல்லுங்க. அல் குர்ஆனில் சொல்லுங்க, நீண்ட சத்தியம் எது சொல்லுங்க. சூரா ஷம்ஸ் வஷம்சி வதுஹாஹா, அந்த ஆயத்தெல்லாம் ஓதி பாருங்க. அல் குர்ஆனில் இருக்கிற நீண்ட சத்தியம் சொல்கிற செய்தி என்ன தெரியுமா? என்ன சொல்கிற? கடைசி எப்படி முடிக்கிற? வனஃப்ஸின் வமா சவ்வாஹா ஃபால்ஹமஹா ஃபுஜூரஹா வதக்வாஹா கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வகத் காப மன் தஸ்ஸாஹா. அல்லாஹ் என்ன சொல்லுவான்னு கேட்டால், எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இங்கே தான் பிரச்சனை. நீண்ட சத்தியம் ஒன்று அல்லாஹ் சொல்கிறேன் அப்படின்னா உள்ளம் கொஞ்சம் அப்படி மாறும், ஏறும் இறங்கும். இந்த மனுஷன் உள்ளம் எப்படி தெரியுமா? இசிஜி ரிப்போர்ட் மாதிரி தான். இப்படி போகிறோம் இல்லை, இப்படி போகிறோம் இல்லை, இசிஜி இப்படி தான் போகும். கொஞ்சம் கவலை வரும், சந்தோஷம் வரும், பிரச்சனை வரும். அல்லாஹ் என்ன சொல்கிறேன்டா, இது உள்ளத்தில் நேச்சர் விலையும் கொள்ளுங்கோ. விலையும் கொண்டு நீங்கள் என்ன செய்யணும்? இதை முன்னோக்கி போங்கோ. நான் உங்களுக்கு சத்தியம் சொல்கிறேன், நீண்ட சத்தியத்தின் பின் அல்லாஹ் தஆலா சொல்கிறேன், உள்ளந்தான் அனைத்துக்கும் அடிப்படை. இதை நீங்கள் தூய்மையாக ஒரு சக்தி உள்ளதாக நீங்கள் மாட்டினா நீங்கள் தான் சிறந்த சமூகம். எனவே இப்படி குர்ஆன்களை கொடுக்கலுமா இருந்தால் இதுதான் மிக முக்கியமான விஷயம். எனவே அந்த வகையில் நாங்கள் பார்த்தோம் என்றால், இந்த இப்படி வாழ்க்கை பிரச்சனையை சொல்கிற நேரத்தில் அடுத்த கடைசியாக மிக முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய ஸ்டைலை பாருங்கள். குர்ஆனுடைய ஸ்டைல் அல்லாஹ் தஆலா வெறும் வாழ்க்கை பிரச்சனையை சொல்லலை, இதுக்கு கீழால் ஒரு முக்கியமான கன்செப்ட் ஒன்று இளைய ஓடுறா. என்ன தெரியுமா? அதுதான் தௌஹீத். அல்லாஹ் ஒருவன் என்ற சிந்தனையோடு வாழ்க்கை பிரச்சனையை பாருங்கள். பிரபஞ்சத்துடைய நோக்கத்தை விளங்கி பாருங்க, மனிதன நோக்கத்தை விளங்கி பாருங்க. இந்த குர்ஆன் அடிப்படை மைய கருத்தை நீங்கள் விளங்கி வாழ்க்கை பிரச்சனையை நீங்கள் பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த வாழ்க்கை பிரச்சனை உங்களுக்கு மைண்டை ரிலாக்ஸ் பண்ணும், பிரச்சனைகளுக்கான தீர்வை உங்களுக்கு தருமுன்னு அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்வதை உங்களுக்கு பார்க்கிறோம். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆவை பாருங்க. குர்ஆனையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை பிரச்சனை ஒன்றா சேர்த்து கேட்டு பெரிய ஒரு துஆல, அல்லாஹும்ம இன்னி அப்துக வைபுனு அமத்திக்க மாதின் ஃபீய ஹுக்முக், அப்படி அந்த துவாவில் கடைசி எப்படின்னு சொல்ல, அன் தஜாலல் குர்ஆன் அல் கரீம ரபீஅ கல்பி, யா அல்லாஹ் குர்ஆனை எனது உள்ளத்தின் வசந்தமாக ஆக்குவாய். அடுத்த வசனம் பாருங்க, வனூர சதுரி, உள்ளத்துடைய ஒளியாக மாட்டேன். அடுத்த பாருங்க, 3 சொல்ல வாழ்க்கை பிரச்சனை, வ ஜலா ஹுஸ்னி வ தஹாப ஹம்மி வ கம்மி. ஹுசன் ஹம் கம், கவலைக்கு 3 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறேன். ஹுசன்டா பொதுவான கவலை, ஹம்முண்டா நடக்கிற கவலை, கம்முன்னா நடந்து முடிஞ்ச கவலை. இந்த எல்லா கவலைகளிலிருந்தும் யா அல்லாஹ் இந்த குர்ஆனை கொண்டு எனக்கு என்ன செய்யணும்? போக்குவாயாகன்னு கேட்குறேன்டா. அப்போ இந்த குர்ஆன்ட முக்கியமான துவா தான் இந்த துவா. அந்த துவாலை ஸல்லல்லாஹு சொல்லிக்கிறேன்டா, வாழ்க்கை பிரச்சனை சம்மந்தப்படுத்தான் சொல்லிக்கிறேன், அல்லாஹோடு தொடர்புபடுத்தான் பேசிக்கிறேன். எனவே நான் இப்போ என்ன சொல்ல வர தெரியுமா? நாங்கள் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம், இஸ்லாமிய நாகரீகம், இஸ்லாமிய ஆட்சி, ஹாக்கிமியத், இதெல்லாம் நான் கதைக்கொண்டு தான். ஆனால் ஒரு காலத்தை நான் கதைச்சு தான், அது இப்போ அவ்வளோ தூரம் எடுபடலைண்டா. அதுக்கு முந்தி ஒரு வேலை வந்திக்கிற தடை ஒன்றிக்கிறேன். நான் சொன்னேன், இந்த வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு இருந்து மக்களை வெளியே எடுங்கோ, அதுக்கு பிறகு இதை நான் கதைச்சா மக்களை நோக்கி வருவாங்க. இப்போ அதெல்லாம் கதைச்சா விளங்காது. இங்கே பிரச்சனை, இங்கே பிரச்சனை, இங்கே பிரச்சனை, இதுக்கு மூலம் மருந்து கொடுப்போம். நாங்கள் குர்ஆன் நாங்கள் அப்படியான ஒரு வியூவில் எங்களுக்கு கொடுக்கலுமா இருந்தால் அதுதான் மிக முக்கியமான பாயிண்ட். கடைசியாக ரெண்டு விஷயத்தை நான் முடிச்சுக்கொள்கிறேன். இந்த குர்ஆன் என்ற இந்த கற்றல், இந்த கோட்பாடை இது எப்படி நாங்கள் நடைமுறைப்படுத்தலாம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதலாம் விஷயம் என்னென்னா, இந்த குர்ஆனையும் தொழுகையையும் நாங்கள் மிக உயிரோட்டம் உள்ள ஒன்றாக மாற்றுறதுக்கான ஒரு பிளானை நாங்கள் சமூகத்தில் உருவாக்கணும். அப்போ இதுதான் மிக முக்கியமான பாயிண்ட். இப்போ நான் ஒரு இது ஃபோட்டோ மட்டும் நீங்கள் பாருங்க, டைம் போகிறதுக்காக நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாருங்கள், தொழுகை அன்தும் தஹ்தரிக்கூன், நீங்கள் வாழ்க்கை பிரச்சனையால் நீங்கள் வெந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்போ அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்னா தொழுகையும் வாழ்க்கை பிரச்சனையும் சேர்த்து சொல்லி இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை பாருங்கள். இது தொழுகைக்கு முந்தி எடுத்த பிரெயினும் அமைதியாக குர்ஆனை விளங்கி ஓதி தொழுகத்துக்கு போகிற எடுத்த பிரெயின் ஸ்கேனும் தான் இது. 2 வேறுபாடை பாருங்கள். எப்படி சொல்லுவாங்கண்டா, நீங்கள் ஃபாத்தியா சூறால குறைஞ்சது இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உனக்கே கட்டுப்படுகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம், இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் என்று சொல்ல நேரத்தில் இந்த ரிசர்ச் என்ன சொல்லுமுண்டா, எங்கிட்ட பிரெயினில் எமிக்டலான ஒரு பகுதி இருக்கிற இமோஷன் பார்ட், அது அப்படியே என்ன நடக்கும் தெரியுமா? அப்படியே ஸ்லீப் மோடுக்கு போகிற மாதிரி. நீங்கள் ஆயத்தோட சொல்லு ஸ்லீப் மோடுக்கு போய்ட்டு அப்படியே ஒரு இலக்கை நோக்கி அப்படியே பிரெயின் போகுதான், ஒரு இலக்கோனை நோக்கி. அந்த இலக்கு என்ன தெரியுமா?
இய்யாக்க நஅ்புது வ இய்யாக்க நஸ்தஈன். அப்போ தொழுகை என்ன செய்யும்டா, சயின்டிஃபிக்கலி எங்கள்கிட்ட பிரெயினில் எங்கள்கிட்ட மைண்டில் ஒரு சேஞ்ச் ஒன்று கொண்டு வரேன்னு இந்த ரிசர்ச் இந்த உறுதிப்படுத்திக்க பார்க்கலாம். அது சும்மா வரல, குர்ஆனை விளங்கி ஓதினதெல்லாம் தொழுகை அப்படி மாறினேன். சும்மா இய்யாக்க நஅ்புது வ இய்யாக்க நஸ்தஈன் வராது. அந்த பொருளை விளங்கி உனக்கே கட்டுப்படுகிற சைடில் ஸ்லீப் மோட்டுக்கு போய் பிரெயின் முழுக்க அப்படியே சேஞ்ச் ஆகும்னு சொல்லிக்கிறேன்டா. அல்லாஹ்வுடைய அற்புதத்தை பாருங்கள். அப்போ தொழுகையை நாங்கள் இப்படி தொழுதோம் என்று சொன்னால், இந்த குர்ஆனை விளங்கி ஓதி தொழுதோம் என்றால் தொழுகை மட்டுமே போதும் எங்களோட வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்றதுக்கு. எனவே அந்த வகையில் தொழுகையை நாங்கள் எப்படி எங்களோட நாட்டில் ரமலான் வருகின்ற நேரத்தில் எங்களோட பள்ளிகளில் எப்படி நாங்கள் இந்த கியாமுல் லைல்களில் எங்களுக்கு ஒரு வழிகாட்டல் நூலாக எங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளும். அதே போல் பாடசாலை மட்டத்தில் இதை நாங்கள் ஒரு சிலபஸாக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இது முடியாது என்பது இல்லை, சிலபஸாக இந்த குர்ஆனை கொண்டு வருவதற்கான திட்டங்களை வேலை திட்டங்களை எங்களுக்கு வகுக்க முடியுமா இருந்தால் அதுவும் மிக முக்கியமானது. அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்குறதுக்கு, எல்ஃபா ஜென்ரேஷன், அடுத்த ஜென்ரேஷனுக்கு நாங்கள் குர்ஆனை கொடுக்கறதுக்கு அழகான வழி தான். சின்ன வயசு இப்போ எங்களுக்கு உஸ்தாத் மன்சூர் எழுதிக்கிற அரபு தெரியாதாக்கள் தானே. ஆனால் எங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கிற, எங்களோட பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல அரபு மொழியை கொடுத்தா, அது குர்ஆனிக் அரபிக் அது குறைஞ்ச கொடுத்தோம்னு சொன்னால், அது ஸ்கூல் சிலபஸுக்குள்ளே கொண்டு வந்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இந்த பிரச்சனையே முடியுது. அப்போ அடுத்த ஜென்ரேஷனுக்கு குர்ஆனை நேரடியாக விளங்கக்கூடிய படிக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கொடுக்கிறது. அதே போல் பள்ளிகள் இருக்கிற இமாம் ஹுத்துபா, இந்த ரெண்டையும் எங்களுக்கு இந்த குர்ஆனை அடிப்படையாக வைத்து இமாம்களுக்கான ட்ரைனிங், அதே போல் ஹுத்துபாக்களை நாங்கள் அந்த அடிப்படைகளுக்கு தயாரிக்க முடியுமா இருந்தால் அதுவும் பெரிய ஒரு மாற்றத்தை எங்களுக்கு இந்த நாட்டில் கொண்டு வரலாம். கடைசி அவஸ்தை, என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் 2 கிழமை முந்தி இந்தியாவுக்கு போனார். இந்தியாவுக்கு போனால் ஒரு 1000 காலத்து பழமையான ஒரு பள்ளி வாயில், அந்த பள்ளி வாயில் இப்போ ரெனோவேஷன் நடக்கிற. அப்போ இவர் பிஸ்னஸுக்கு போனால்தான் அங்கே போன நேரத்தில் அப்போ ஒரு அந்த இந்தியாவில் இருக்கிற முக்கியமான அமைப்பு, ஒரு அரசியல் சமூக நிறுவனத்தில் அமைப்பு தலைவர், வயசு ஒரு 80 கிட்டேயும், அவர் பள்ளிக்கு வந்திருக்கார். ஏன் வந்தீங்கன்னு அவர் சொல்லிக்காரு, இந்த 1000 காலத்து பழமையான இந்த பள்ளி வாயிலில் அவர் எழும்பி பேசினார், வயசில் பேசினாரா, இந்த பள்ளியை ரெனோவேஷன் பண்ணதுக்கு பிறகு நாங்கள் ஒரு திட்டம் ஒன்று செய்யணும். என்னென்னு அவர் சொன்னார், குர்ஆனை இந்த பள்ளியிலிருந்து படிப்பதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் ஒரு ப்ரொஜெக்டாக நாங்கள் போடணும். இங்கே வந்திருக்கிற எல்லாரும் இன்றைக்கு நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு காசு தரையிலுமோ அந்த காசை நீங்கள் எங்களுக்கு தாங்கோ, இந்தியிலிருந்து அந்த ப்ரொஜெக்டை தொடங்குவோம்னு சொல்லிக்கார். 80 வயசு ஒரு இஸ்லாமிய பின்னணி கொண்ட மனிதன் கவலையை பாருங்கள். அவர் என்ன சொல்ல வரணுன்னு கேட்டால், முஸ்லீம் சமூகத்தின் பிரச்சனை, முஸ்லீம் அல்லாத சமூகத்தின் பிரச்சனை கூட தீர்வு எங்கேன்னு தெரியுமா தொடங்கணும், பள்ளிகளில் இருந்து, அதுவும் பள்ளிகளில் குர்ஆனை படிப்பதினூடாக தொடங்கணும்னு சொல்லி இந்த இந்தியாவிலும் கூட சிந்திக்கிற ஒரு காலகட்டத்தில் தான் இந்த நூல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எனவே இலங்கையிலும் நாங்கள் அப்படியான ஒரு சிந்தனை எங்கள் நாட்டில் உருவாக்க முடியுமாக இருந்தால் பெரிய ஒரு மாற்றத்தை எங்களுக்கு கொண்டு வரலாம். அந்த வகையில் இந்த இக்ரா பிஸ்மி ரப்பிக் அல்லதி ஹலக் என்று முதலாவது இந்த உலகத்துக்கு இறங்கின அந்த இக்ரா என்ற வசனம் இறங்கிய போது எல்லா மனித சமூகமும் அந்த குர்ஆனை நோக்கி போனாங்க. அந்த ஹிரா கோயிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்து சமூகத்துக்காக போராடினாங்க. ஆனால் இன்றும் அதே இக்ரா சொல்லி கொண்டிருக்கிற இக்ரா இக்ரா என்ற வசனம் இன்னும் குர்ஆனில் இருக்கிற. உஸ்தாத் மன்சூரும் அல் குர்ஆனை கற்றல் என்று இக்ரா படிங்கோ படிங்கோன்னு அவரும் சொல்லி கொண்டிருக்கிற. ஆனால் நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிற உறுதியாக மா நஹ்னு பிகாரீன், எங்களுக்கு படிச்சேலா, எங்களுக்கு ஓதேலா, நாங்கள் படிக்க மாட்டோம் என்று சொல்கிற மாதிரி தான் எங்களோட சமூகத்தினுடைய நிலைமை இருக்கிற. அதை தகர்த்து எரியணுமா இருந்தால், உடைத்து எரியணுமா இருந்தால் இந்த குர்ஆனை நாங்கள் படித்தா மட்டும்தான் அதை செய்யலாம். அந்த வகையில் இந்த சூரா சொல்லக்கூடிய முக்கியமான மெசேஜ் என்னென்றால், இக்ராவில் தொடங்கின அந்த சூரா எப்படி தெரியுமா முடியுது, வஸ்ஜுது வக்தரிப். நீங்கள் குர்ஆனை படித்தா, குர்ஆன் நெருங்கின அவங்களுக்கு கிடைச்சக்கூடிய விளைவு என்ன தெரியுமா, வஸ்ஜுத், அல்லாஹுவை நிறைய சுஜூது செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழலாம். வக்தரிப், அல்லாஹுவை நெருக்கமான வாழ்க்கையை உங்களுக்கு வாழலாம். அந்த வகையில் கடைசியருடைய வேண்டுகோள் என்னென்றால், இந்த நிகழ்ச்சியை நிகழ்நிலையில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் இங்கே வருகை இருக்கின்ற சகோதரர்களுக்குமான பணிவான வேண்டுகோள் என்னென்றால், குறிப்பாக செல்வந்தர்களை பார்த்து நான் கேட்கக்கூடிய பணிவான வேண்டுகோள் என்னென்றால், நீங்கள் மௌத்தாக முந்தி நீயத்து வைங்கோ, ஏதாவது ஒன்றை வக்ஃப் செய்துவிட்டு இந்த உலகத்திலிருந்து மௌத்தாது. அந்த வக்ஃப் அல்லது உங்களோட தான தர்ம சதக்கா எதை நோக்கியதாக அமையணும் என்றால், இந்த குர்ஆனை இந்த நாட்டில் வளர்ச்சி பெற செய்வதற்கு உஸ்தாத் மன்சூர் அவர்கள் தொடங்க வைத்திருக்கின்ற இந்த ப்ராஜெக்டை
நான் இதுவரை சொன்ன இந்த அமைப்பில் எல்லா சமூக மட்டத்துக்கும் இன்றைய நவீன உலகத்துக்கேற்ப கொடுப்பதற்கு பள்ளிகளை மையப்படுத்திய திட்டங்களாக வகுத்து அதற்கான ட்ரைனர்ஸ்களை உருவாக்கி அதனை ஆன்லைன் கோர்சஸ்களாக உருவாக்கி ஃபிசிக்கல் கிளாஸஸ்களை உருவாக்கி அப்படியான வேலை திட்டம் ஒன்றை சதக்கா ஜாரியா ஒன்றை செய்வதற்கு தனவந்தர்களே முன்வாருங்கள். நீங்கள் இதை மட்டும் செய்துட்டு நீங்கள் மவுத்தாகுங்கோ, அல்லாஹ் உங்களுக்கு மட்டுமல்ல எத்தனையோ ஜென்ரேஷன் உங்களோட பேர பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் தாலா பரக்க செய்வான் என்று கேட்டு மீண்டும் எனது மதிப்புக்குரிய ஆசான் உஸ்தாத் மன்சூர் அவர்களுக்கு அவர் இந்த புத்தகத்திலே சொல்வது மாதிரி இன்னும் பல பணிகளை திட்டமிட்டு கொண்டிருக்கிறார். அந்த பணிகளை அவர் பூர்ணப்படுத்துவதற்கு அல்லாஹு தாலா அவருக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் அதே போன்று நல்ல அறிவையும் சுவர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்தையும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் குர்ஆனை கற்பதற்கான ஒழுங்கை சொல்லி எழுதப்படும் முதல் நூல் என்பதனை குறிப்பிட்டு, அல் குர்ஆன் ஷரியா துறை சார்ந்தவர்களுக்கு மட்டுமானதல்ல, ஏனைய சாதாரண பொதுமக்களுக்கும் அதனை கற்க முடியும், படிக்க முடியும் என்ற கருத்தை கூறி, அதாவது சமூகத்திலே புரையோடி போயிருந்த சாதாரண பொதுமக்களுக்கும் அதனை கற்க முடியாது என்ற கருத்தை உடைத்தெறியும் வகையில் இந்த புத்தகம் அமைந்திருக்கின்றது என்று புத்தகத்தின் கருத்துக்கள் ஊடாகவே விளக்கி, அல் குர்ஆன் அனைத்து பிரச்சினைகளுக்குமான தீர்வு, அது ஒரு சமூக புத்தகம், எல்லா பிரச்சினைகளுக்கும் தீர்வை தரும் ஒரு வாழ்க்கை புத்தகம் என்பதனை அவருடைய பாணியிலேயே உளவியல் பார்வையூடாக அழகாக முன்வைத்து சென்ற அஷேக் நலீம் ரஃபீக் நலீம் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். புத்தக வெளியீட்டு நிகழ்வின் அடுத்த அம்சம் நூலாசிரியர் அவர்களது ஏற்புரை இடம்பெற இருக்கின்றது. நூலாசிரியர் உஸ்தாத் மன்சூர் அவர்கள் அறிமுகப்படுத்தப்படுவதற்கு அவசியப்படாத அளவு நன்கு அறியப்பட்டவர். இலங்கை நாட்டையும் தாண்டி தமிழ் கூறும் நல்லுலகில் நன்கு அறியப்பட்ட தஃப்சீர் ஆசிரியர், இஸ்லாமிய சிந்தனையாளர், பன்னூல் ஆசிரியர். 4 தசாப்தங்களுக்கு